வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து டிசம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷனோட செகண்ட் பார்ட். ஓகே, போன பார்ட் வந்து அப்லோட் ஆகிருக்கு. யாராவது பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில சின்ன திருத்தம், ஓகேங்களா. ஸோ நேற்று வந்து இந்த யூபிஐயோட ஓவரால் வால்யூம் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, யூபிஐயோட ஓவரால் வால்யூமில் வந்து ஆர்டிஜிஎஸ் வந்து 69%. நான் வந்து 79% சொல்லிட்டேன். இது வந்து 69% தான் கரெக்ட். ஓகே, ஸோ மைண்டில் ஒரு சில விஷயங்கள் அப்பப்போ தோன்றது வந்து நான் சொல்கிறேன். ஓகே, அது வந்து ஒரு சில நேரங்களில் வந்து இதாகிடுது, கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிடுது. அதுதான் பிரச்சனையே தவிர மற்றபடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ திடீர்னு ஒரு சில விஷயங்கள் தோணும், ஓகேங்களா. ஸோ அது வந்து சொல்ல ட்ரை பண்ணால் தான். ஸோ இங்கே பார்த்துங்க 69. ஓகே, ஃபஸ்ட் ஹாஃபில் 2025 69%. ஓகே, இது வந்து டேட்டா, ஓகேவா. ஸோ இந்த டேட்டா வந்து உங்களுக்கு இது பண்ணிங்க, சேஞ்ச் பண்ணிங்க. நான் வந்து பிடிஎஃப்லையும் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, பிடிஎஃப்லையும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் போன வீடியோவோட இதுலேயும் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, போன வீடியோவோட அது பேர் என்ன, பிடிஎஃப்லேயும் வந்து நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணி இது பண்ணிட்டேன். ஓகேவா, அதை தாண்டி சாரி கமெண்ட்டில் வந்து கீழே வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அடுத்தது வந்து நான் இன்னொன்று வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, பேஜ் நம்பர் 32 அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா விச் ஆர்கனைசேஷன் ஹேஸ் ரிலீஸ்ட் தி ஆனுவல் கிரவுண்ட் வாட்டர் குவாலிட்டி ரிப்போர்ட். ஸோ கிரவுண்ட் வாட்டரோட ஆனுவல் குவாலிட்டி ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு. நான் வந்து நேற்று சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அதை தாண்டி இது ரெண்டு மட்டும் தான் மிஸ்டேக்கு. மற்றது எல்லாமே வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸு, அப்புறம் வந்து சேர்மன் யார் அப்படின்னா ரெண்டுமே கரெக்ட். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, ஃபரியாபாத், ஹரியானா. சேர்மன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபோஸ் ஜாதவ். ஓகே, ஸோ அது வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இந்த ரெண்டு சேஞ்சஸ் தான் நான் வந்து இதில் சேஞ்ச் பண்ணிட்டேன், நீங்களும் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மீதி இருக்கிற இந்த ஒரு 50 to 65 பேஜஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தலாம். ஓகே, ஸோ ஏன்னா நமக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதில் வந்து ஸோ நம்ம வந்து இன்னும் டைம் வந்து குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் குயிக்காகவே போயிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு சில இது பண்ணுங்கள், ஓகேங்களா. என்ன சொல்கிறது, ரிமார்க்ஸ் அப்படிங்கிறது எனக்கு வேணும். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஓகேவா, இல்லை இன்னும் எலாபரேட்டாக பண்ணணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அந்த இது அது பேர் என்ன ரிலேட்டட் நியூஸு கொண்டு வரணுமா. ஓகே, ஏன்னா வந்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த மெத்தட் படி பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக பிடிச்சி போட்டேன் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், ஜனவரி 22 வரைக்கும் நம்ம வந்து 22 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நம்ம போட்டுடலாம், ஓகேங்களா. ஸோ நான் 20 வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுபடி போகணும் அப்படின்னா இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிற மெத்தட் வந்து ப்ராப்பராக கரெக்டாக இருக்கும். சப்போஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம் அப்படின்னா 25ஆம் தேதி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட கமெண்ட் அப்படிங்கிறது இங்கே தேவைப்படுது, ஓகேவா. ஓகே, ஸோ அதை தாண்டி வந்து இந்த நியூஸ் பார்த்துட்டோமா. 27வது இது பார்த்துட்டோம். ஓகே, 27 நம்ம இது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் நியூஸ் என்ன பார்த்துருந்தோம், which central public sector enterprises recently joined 27th நவரத்னா கம்பெனி. ஓகே, யார் வந்து சொல்லியிருக்காங்க, எதுக்கு கீழே அனௌன்ஸ் பண்ணி எந்த மினிஸ்ட்ரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம், ஓகேவா. இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, நுமாலிகர் ரிஃபைனரி லிமிடெட், இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அசாமில் இருக்குது, ஓகேவா. 27வது. ஓகே, இதில் வேறு ஏதாவது பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஸோ இதில் வந்து க்ரைட்டீரியா, ஓகே, நவரத்னா கொடுக்கறதுக்கு வந்து ஆனுவல் ஆவரேஜ் டேர்ன் ஓவர் வந்து 25,000 கோடி இருக்கணும், ஓகேவா. லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து இந்த கம்பெனி வந்து ப்ராப்பரான இது வந்து அச்சீவ் பண்ணியிருந்துருக்கணும். ஓகே, அந்த பாசிட்டிவ் அப்படிங்கிறது இருக்கணும். அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, இதில் ஆனுவல் நெட் ப்ராஃபிட், ஓகே, இது கூட பார்த்துக்கலாம். ஆனுவல் நெட் ப்ராஃபிட் வந்து 5,000 கோடிக்கு மேலே இருக்கணும். ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டுங்க. ஓகே, ஆனுவல் டேர்ன் ஓவர் வேறு, நெட் ப்ராஃபிட் வேறு, புரியுது இல்லையா. டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கழிச்சது போக, டிவைடெண்ட் கொடுத்தது போக, செலவு எல்லாத்தையும் பண்ணது போக நம்ம கையில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட். ஓகே, அது வந்து 5,000 கோடிக்கு மேலே இருக்கணும். டேர்ன் ஓவர் வந்து 25,000 கோடி, ரைட்டா. எஸ், ஓகே. ஸோ அதை தாண்டி வந்து நவரத்னா கம்பெனி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நவரத்னா கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 1000 crore வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வித்தவுட் பர்மிஷனோட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த இதில் வேணாலும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட்கிட்டேருந்து பர்மிஷன் வாங்க வேண்டியது இல்லை. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, which of the following is not a criterion for
கிராண்ட் ஆஃப் நவரத்னா ஸ்டேட்டஸ் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்க்கு. இது க்ரைட்டீரியா இல்லைன்னு கேட்டிருக்காங்க. கம்பெனி மஸ்ட்டு ஹேவ் மினிரத்னா கேட்டகரி 1. கரெக்டு. ஓகே ஓகே. It should have obtained an excellent or very good. Okay, very good in last 5 years. Okay, answer வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. It must have average annual turnover more than annual turnover more than 25,000 crore for last 3 years. It must have a composite score of 60 or more based on 6 selected performance parameter. ஓகே, ஸோ இதில் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதிலேருந்து வந்து கேள்வி வருது அப்படின்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ அதுலேருந்து தான் வந்து கேள்வி வந்து வரும். ஓகேவா? ஓகே, ஒரே நிமிஷம் இல்லைங்க. 60 பர்ஃபார்மன்ஸு ஹேவ் மெயின்டைன்டு. இட் மஸ்ட் ஹேவ் ஆனுவல் டர்ன் ஓவர் ஆஃப் மோர் தென் 25,000. கரெக்டு தானே? ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து மோர் தென் 25,000 லாஸ்ட் 3 இயர்ஸ். மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நெட்ஒர்க் வந்து 25ன்னு கொடுத்துருக்கணும், ஆனால் இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டு. ஓகே, எல்லாமே கரெக்டு, ஆல் ஆர் கரெக்ட். ஸோ அதனால் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே, ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். மினிரத்னா கேட்டகரி 1 இருக்கணும். எக்ஸலண்ட்டு வெரி குட் ரேட்டிங் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து டேர்ன் ஓவரு 25. ஓகே, கரெக்டு தான். ஆனுவல் டேர்ன் ஓவர் வந்து 25,000 மேலே இருக்கணும் லாஸ்ட் 3 இயர்ஸு. ஓகே, எல்லாமே கரெக்டு தான். சரி, கொஸ்டின் எதாவது வருது அப்படின்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நவரத்னா வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1997 கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் பார்த்துக்குங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா மகாநகர் டெலிஃபோன் நிகம் லிமிடெட். ஓகே, எம்டிஎன்எல் தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? எம்டிஎன்எல். ஓகே, எம்டிஎன்எல் தான் வந்து ஃபஸ்ட்டு. இப்போ லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நுமாலிகர். ஓகேவா? எஸ். அடுத்தது வந்து உறையூர். ஓகே, உறையூர் காட்டன் சாரீ. ஓகே, உறையூர் காட்டன் சாரீ அண்டு தூயமல்லி ரைஸ் விச் ஹேவ் செக்யூர்டு ஜிஐ டேக் ஃப்ரம் விச் ஸ்டேட். ஓகே, ஸோ இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலும் ஆப்ஷன் எப்படி தெரியுமா கொடுப்பாங்க? கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, இப்படி தான் கொடுப்பாங்க. 5 ஆப்ஷன் வந்து இப்படி தான் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இது நார்த் இந்தியாவோட ஆக்சென்ட்டில் இருக்கிறனால அப்படி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாடு. ஓகே, ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட்டல் லீஃப் வந்து இது கொடுத்துருக்காங்க, ஞாபகம் இருக்கா? வெத்தலைக்கு அது பேர் என்னவோ வருமே, பீட்டல் லீஃப். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் சுலைமான் ஹனி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஜம்மு காஷ்மீருக்கு ரீசெண்டாக கொடுத்துருந்தாங்க. ஹனி ஜம்மு காஷ்மீர், பீட்டல் லீஃப் தமிழ்நாடு. ஓகே, அப்புறம் டக்குன்னு பேரே வரமாட்டேங்குது. அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சிக்கிமோடதுக்கு வந்து 2 தந்துருந்தாங்க. அது பேர் வந்து உண்மையாலுமே வாயில் நுழையில. ஓகே, அதுதான் விஷயம். ஸோ அடுத்தது வந்து ஓவராலாக 5 ப்ராடக்ட்டுக்கு தந்திருக்காங்க. ஓகேவா? 5 ப்ராடக்ட்டுக்கு தந்திருக்காங்க ஃப்ரம் தமிழ்நாடு. ஓகே, ஸோ என்னென்ன ப்ராடக்ட்டு? உறையூர் காட்டன் சாரீக்கு ஒன்று. ஓகேங்களா? டெக்ஸ்டைலில் வருது. அதுக்கப்புறம் கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரை. ஓகே, நாட்டு சர்க்கரை கொண்டு ஜாகரி பவுடர். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தூயமல்லி ரைஸ். ஓகே, அரிசி சர்க்கரைக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சாரி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நாமக்கல் மக்கள் பாத்திரங்கள். ஓகே, ஓகே, பாத்திரத்துக்கு தந்திருக்காங்க குக்வேர். அதுக்கப்புறம் வந்து அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான். ஓகே, விளையாட்டு பொருள். ஓகே, உடன் டாய்ஸ். அப்போது கிச்சனில் இருக்கிற ப்ராடக்ட்டு 3. இது பாத்திரம். ஓகேங்களா? நாமக்கல்லில் பாத்திரம் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் வந்து கவுந்தம்பாடியில் சர்க்கரையை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தூயமல்லி ரைஸ் அப்படிங்கிறதும் வாங்கிக்கலாம்.
ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து தீபாவளிக்கு சேரீ வாங்கிக்க வேண்டியதான். குழந்தைங்களுக்கு சொப்பு சாமான். இது எதோடது, எந்த ரீஜியன் வந்து பார்த்துட்டிங்க ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அம்பாசமுத்திரம். ஓகே, திருநெல்வேலியில் இருக்கிற அம்பாசமுத்திரம். ஓகே, வரையூர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா திருச்சி காட்டன், திருச்சி யூஸிங் காட்டன் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓகே ஓகே. ஸோ அவ்வளோதான். இதை தாண்டி வந்து வேறு எதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ ஓகே, ஓவராலாக வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 74 ஜிஐ டேக் வந்து வாங்கியிருக்கு. யூபி தான் வந்து ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. உத்தரப்பிரதேஷ் வந்து 75 79 ப்ராடக்ட். 79 ப்ராடக்ட். ஓகேவா, ரைட். ஓகே, அடுத்தது வந்து which of the following is the most likely reason for the government's stake sale in Bank of Maharashtra. ஓகே, Bank of Maharashtraவில் வந்து சம் பர்சன்டேஜ் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டோட ஷேர் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரைஸ் தி கேபிட்டல் ஃபார் other project. Okay, to improve bank liquidity, to comply with minimum public shareholding. இதுதாங்க minimum public shareholding. ஓகே, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு மினிமம் ஷேர் ஹோல்டிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா 75 தான் வச்சுருக்கணும். பப்ளிக் வந்து 25% வச்சுருக்கணும். இது எப்போ சொல்லியிருந்தாங்க, ஆகஸ்ட்டு 2026 வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒருக்கா. ஸோ அதற்காகத்தான் இதை வந்து இது பண்ணுறாங்க. ஓகே, ஒரு 6% ஷேரை வந்து சேல் பண்ணுறாங்க. டோட்டல் 6% ஷேர் வந்து டைவெஸ்ட் பண்ண போகிறாங்க, அதை கழட்டி விட போகிறாங்க. ஓகே, எந்த பேங்க்கு, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. ஓகே, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, the disinvestment was specifically aimed at reducing the government stake from 76.60 to below. ஓகே, 76லேருந்து 6% கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 73 வரும் இல்லையா. ஸோ அப்போ அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஓகே, எதுக்காக அப்படின்னா 25% மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. மினிமம் 25% வச்சுருக்கலாம். இப்போ ஸ்டேட் பேங்க்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 57%, 54% தான் வச்சுருக்காங்க. 54 நினைக்கிறேன். ஓகேங்களா. கவர்மெண்ட் வந்து 54% தான் ஸ்டேட் பேங்க்கில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து 75 மினிமம் இருக்கணும். ஓகே, அதுக்கு கீழே எவ்வளோ வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து விஸ்வகர்மா ஸ்கீம் பற்றி கேட்டிருக்காங்க. ஹவு மெனி ஆர்டிஷன்ஸ் ஹேவ் என்ரோல்டு. சாத்திக்கிறேன், கொஞ்சம் வெளியிலேருந்து நாய்ஸ் அப்படிங்கிறது வருது. Okay, how many artisans have enrolled under PM Vishwakarma scheme as of early December 2025? Okay, December 2020 இந்த மாதத்தோட, அதாவது டிசம்பர் மாதத்தோட ஸ்டார்டிங்கில் டேட்டா படி எவ்வளோ பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க விஸ்வகர்மா ஸ்கீம். ஓகே, இந்த விஸ்வகர்மா ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இந்த என்ன சொல்கிறது, வம்சாவளியாக ஒரு தொழில்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ தச்சர், கொல்லர், அந்த மாதிரி சில விஷயங்கள், மண்பானை செய்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பரம்பரை தொழிலை வந்து அவங்க அப்படியே இன்ஹெரண்ட்டாக வந்து அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான அந்த ஃபினான்ஷியல் எய்ட் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்காக ஒரு சில ஸ்கீம் இப்படிங்கிறது இது கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இவங்க வந்து பழைய முறையை வந்து ஊக்குவிக்கிறாங்க, யார் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க அதுதான் பண்ணணும், அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் ரூலிங் பார்ட்டி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் அது பண்ணாங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து இப்போ என்ரோல் பண்ணது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 2.72 கோடி என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா, 2.72 கோடி என்ரோல்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு சிம்பிளாக நான் இது பண்ணிடுறேன், மார்க் பண்ணிடுறேன். ஓகே, இது எப்போ இது பண்ணாங்க அப்படின்னா 2023. ஓகேங்களா, 2023. இதோட பட்ஜெட் வந்து 13,000 கோடி. ஓகே, 13,000 கோடி. 2023 13,000 கோடி. ஓகேவா. எஸ், அதான் அடுத்த கேள்வி வந்து அதான். பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இயர். ஓகே, விஸ்வகர்மா ஸ்கீமை எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க? 2023. 2023 விஸ்வகர்மா ஸ்கீம் அப்படிங்கிறத லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா. அடுத்த கேள்வி போகலாமா? ஓகே, ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்? ஓகே, ஸோ இது வந்து ஸ்கில் அப்படிங்கிறத டெவலப் பண்ணி தரப்போகிறாங்க. ஓகே, இந்த விஸ்வகர்மா ஸ்கீமுக்கு கீழே உங்களுக்கு ஒரு 15 நாள் 15 days வந்து ட்ரைனிங் அப்படிங்கிறது தருவாங்க. ஓகேவா. இந்த ட்ரைனிங்கில் வந்து ஸ்டைஃபண்ட் வந்து $500
rupees per day. ஓகே, பர் டே. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணும், இதுக்கு சம்மந்தமான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா 15,000 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு பணமாக வந்து தருவாங்க. ஓகே, அதை வச்சு நீங்கள் உங்களோட இதை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இந்த மினிஸ்ட்ரி வந்து எதுக்கு கீழே வருது, அதாவது இந்த ஸ்கீம் வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது? ஆப்ஷன் பி, மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ப்ராசஸ், மைக்ரோ எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி. ஓகே, எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி அதுக்கு கீழே வருது. ஓகேவா? ஓகே, இந்த ஸ்கீம் வந்து இப்போ இந்த ஸ்கீம் பற்றி எலாபரேட்டாக தந்திருக்காங்க. 2023 லான்ச் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, எம்எஸ்எம்இக்கு கீழே வருது. ஓகேவா? வேறு என்ன, 18 ஏஜுக்கு மேலே இருக்கணும். ஓகே, அந்த ஆர்டிஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, கிராஃப்ட்மேன்ஸ், ஆர்டிஷன்ஸ், ஓகே, கைவினை அந்த இது பண்ணுறவங்க, அவங்க 18 வயசுக்கு மேலே இருக்கணும். ஓகேவா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோனு, கொலாட்ரல் ஃப்ரீ லோன் வந்து 1 லட்சம் வரைக்கும் தர்றாங்க. இது வந்து 1 லட்சம் அண்டு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொலாட்ரலோட உங்களுக்கு வந்து 2 லட்சம் வரைக்கும் அப்படிங்கிறது தர்றாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து கன்செஷனல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5%. ஓகே, மற்றெல்லாம் பார்த்துக்க, இதெல்லாம் பெரிய இது கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ஸ்கில் அப்கிரேடேஷன் ஸ்கீமுங்க. ஓகேவா? இது ஸ்கில் அப்கிரேடேஷன் ஸ்கீமு ப்ளஸ் வந்து உங்களுக்கான அந்த தொழில் தொடங்குறதுக்கானவும் உதவியும் செய்யக்கூடிய ஒரு ஸ்கீம். ஓகே, 5 டே பேசிக் ட்ரைனிங் அப்படிங்கிறது தருவாங்க. 15 டேஸ் ஆர் மோர் அட்வான்ஸ்டு ட்ரைனிங். பேசிக் வந்து 5 நாள், 15 டேஸ் வந்து அட்வான்ஸ்டு ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபா அப்படிங்கிறது ஸ்டைஃபண்டாக தருவாங்க. ஓகே, இனிஷியலாக வந்து 15,000 ரூபாய் வந்து உங்களுக்கு டேரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபராக வந்து உங்களோட இதில் வந்து வவுச்சராக வந்து தந்துடுவாங்க. ஓகே, அதை தாண்டி டெய்லியும் வந்து 500 ரூபா அப்படிங்கிறது ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறது தருவாங்க. இதுக்கு பட்ஜெட் வந்து 13,000 கோடி 5 வருஷம், 2023-24 டு 2027-28. ஓகே, இதில் ஒரு குழப்பம் இல்லை. ஓகே, ஸோ கேள்வி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கிருந்தா வரும். ஓகே, பட்ஜெட் 1, இயர் 2, எந்த வருஷம் 3. ஓகே, ஸ்டைஃபண்ட் வந்து 4. ஓகேவா? இனிஷியல் அமௌண்ட் வந்து 5. மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், ஏன்னா டேரக்ட் கொஸ்டின் 6. ஓகேவா? அவ்வளோதாங்க. இதை தாண்டி வந்து வேறு என்னங்க வரும்? ஒன்றும் வராது. ஓகேவா? ஒரே நிமிஷம் எக்கோ அடிக்குது. ஓகே, அடுத்த கேள்வி. தி இன்டகிரேட்டட் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் சமக்ர சிக்ஷா. சமக்ர சிக்ஷா. ஓகே, சமக்ர சிக்ஷா கவர்ஸ் விச் லெவல் ஆஃப் எஜுகேஷன்? ஓகே, சமக்ர சிக்ஷா பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தரக்கூடிய ஒரு எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட ஸ்கீம். ஓகே, அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த லெவலில் இருக்குது, எந்த ப்ரைமரியா இல்லை செகண்டரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரைமரியிலிருந்து சீனியர் செகண்டரி 12ஆம் வகுப்பு வரைக்கும் ப்ரீ ப்ரைமரி. ஓகேவா? என்ன சொல்கிறது, இந்த எல்கேஜி யூகேஜி அதிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும். ஓகே, என்ன ஸ்கீமு? சமக்ர சிக்ஷா. சமக்ர சிக்ஷா. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா யூனியன் மினிஸ்டர் யார் தெரிஞ்சுங்க? தர்மேந்திர பிரதான். ஓகே, என்ன சொல்கிறாரு அப்படின்னா கேரளாவையும் தமிழ்நாட்டையும் இதில் வந்து சேர்ந்துக்குங்கயா, இதில் வந்து ஜாயின் பண்ணுங்க, ஏன் நீங்கள் மட்டும் அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக கேரளா வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஎம் ஸ்ரீ ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து அதுவும் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் தான். பிஎம் ஸ்ரீ. ஓகேங்களா? பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த கேந்திர வித்யாலயா அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு 14,500 ஸ்கூல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் வந்து இது பண்ண போகிறாங்க, கொண்டு வர போகிறாங்க. ஓகே, இந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2022. ஓகேவா? 2022. ஸோ இதோட டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 27,360 கோடி. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2023லிருந்து 2027க்கு இந்த பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். ஓகே, புரிந்தெடுத்தா? எஸ். ஸோ அடுத்த கேள்வி போகலாமா? ஸோ இதில் வேறு ஏதாவது இருக்கா? He even made a mention of West Bengal which he alleged has used funds under the scheme for their own party. ஓகே, ஸோ இந்த ஃபண்டுக்காக வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுத்ததை ஆம் ஆத்மி கிடையாது, அது வந்து இது டெல்லி இவங்க அது பேர் என்ன, திரிணாமுல் காங்கிரஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஓன் பார்ட்டி ஃபண்டுக்காக செலவு பண்ணிட்டாங்க. இப்படியா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து
ஒரு புலம்பியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இதில் வந்து வேறு என்ன ஏதாவது இருக்கா? ஐயா கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஎம் அடடா என்னாச்சு கீழே வரமாட்டேது. பிஎம் ஸ்ரீ ஸ்கீம். ஓகே. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஓகே. அதுபடி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அடுத்தது வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகேவா? ஃபண்டிங் பேட்டர்ன் படி சமக்ர சிக்ஷாவில் சென்ட்ரலு மோஸ்ட் ஸ்டேட், ஓகேங்களா, எக்ஸ்க்ளூடிங் நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் ஹிமாலயன் ரீஜியன். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ரேஷியோவில் தர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. ஹிமாலயன் நார்த் ஈஸ்டர்ன் தவிர இந்த சமக்ர சிக்ஷாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ, ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ போடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 60-40. ஓகே. 60-40. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 90% போட்டுருவாங்க. அவங்க வந்து ஒரு 10% மட்டும் போட்டால் போதும். ஓகேவா? ஓகே. வேறு ஏதாவது இருக்கா? நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன் நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து 2020. ஓகேவா? ஓகே 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 ஓகே. ஸோ நம்ம இந்த ஸ்கீம் வந்து நம்ம பார்த்தா 2023 27. ஓகே. இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கமிஷன் இருக்கு இல்லையா, எத்தனாவது 15வது. ஸோ அதோட டேட் தான். ஓகே. 21 to 25 இல்லைன்னா 20 ஃபினான்ஷியல் இயர். ரெண்டு நிமிஷம். ஃபினான்ஷியல் இயர் 22 to ஃபினான்ஷியல் இயர் 26. 5 வருஷம். ஓகே. 5 வருஷம். இது சமக்ர சிக்ஷா 5 வருஷம் ஒரு டைம் ஃப்ரேமு. அதுவும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 5 வருஷம். ஓகேவா? 23 to 27. 23 to 27 தானே? எஸ், 23 to 27. ஓகே. ஸோ கிளியர் தானே? ஸோ இதில் வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 4 என்ன சொல்லுது அப்படின்னா எஜுகேஷன் ஃபார் ஆல். ஓகே. எஜுகேஷன் ஃபார் ஆல். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஏஏஓவில் வந்து கேட்டிருந்தாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 4 என்ன வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு சிலதெல்லாம். ஓகே. ஓகே. அதான். ஸோ 60-40 வந்து ஸ்டேட்ஸுக்கு, 90+10 வந்து நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ்க்கு. ஓகே. 100% வந்து யூனியன் டெரிட்டரி அண்ட் வித்தவுட் லெஜிஸ்லேஷனுக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து ஹூ ஆர் தி co-author ஆஃப் தி புக் A Sixth of Humanity இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ் டெவலப்மெண்ட் ஒடிசி. ஒடிசினா பயணம். ஓகே. ஒடிசினா பயணம். ஓகே. 6th of Humanity. ஓகே. A Sixth of Humanity. இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே. இது யார் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா அரவிந்த் சுப்ரமணியம், தேவேஷ் கபூர். அரவிந்த் சுப்ரமணியம் தமிழ்நாட்டு பேர் மாதிரி இருக்குது. தேவேஷ் கபூர் ஃபேமிலி. ஓகே. அரவிந்த் சுப்ரமணியம், தேவேஷ் கபூர். ஓகே. இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த புக் எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா 2 பேர் வச்சுருக்காங்க. ஆப்ஷன் வந்து 2 பேர் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஆப்ஷன் கொடுக்கறது கஷ்டம். ஓகேவா? அதனால் அது ஜஸ்ட்டு பார்த்துங்க. போவோம். ஓகே. அடுத்தது வந்து வாட் இஸ் தி நேம் ஆஃப் ஏஐ பவர்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் ரீசென்ட்லி அன்வீல்டு பை இட்டாலி. ஓகே. எல்லாரும் ஒவ்வொரு அயன் டோம், கோல்டன் டோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் இது பண்ணுறாங்க. அப்போ நம்ம வந்து இது பண்ணாமல் இருந்தால், ரிலீஸ் பண்ணாமல் இருந்தால் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி மிச்சில் ஆஞ்சிலோ டோம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. யார்? இட்டாலி. ஸோ இட்டாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் யார்? இவங்க அவங்க பேர் என்னையா டக்குன்னு வர மாட்டேங்குது. ஜார்ஜியா மெலோனி. ஓகேங்களா? இட்டாலியினுடைய கேட்டாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட்டாலியினுடைய ஜார்ஜியா மெலோனி. ஓகேங்களா? இவங்க தான் வந்து இட்டாலியினுடைய பிரசிடென்ட் ஆர் பிரைம் மினிஸ்டர். ஸோ ஏதாவது ஒன்று ஹையர் அத்தாரிட்டி அவங்க தான். பிரசிடென்ட்டு தான் நினைக்கிறேன். அவங்க ஊரில் பிரசிடென்ட் தான் வைப்பான்னு நினைக்கிறேன். ஜார்ஜியா மெலோனி. ஓகே. இட்டாலி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரோம் கேபிட்டல். இட்டாலி ரோம். ஓகேவா? எஸ். ஸோ அமெரிக்கா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து கோல்டன் டோம். இஸ்ரேல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அயன் டோம். ஓகேவா? அயன் டோம், கோல்டன் டோம். ஓகே. ஸோ இது எப்போ வரப்போகுது? இந்த மிச்சல் ஆஞ்சிலோ டோம் வந்து 28 இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே. Which metro system has been certified as world's longest fully driverless, okay, fully driverless train
நெட்வொர்க் பை கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு. கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் இந்த மெட்ரோ வந்து டிரைவர்லெஸ்ஸாக லாங்காக இருக்கக்கூடிய நெட்வொர்க். ரியாத், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரியாத், ஓகேங்களா, ரியாத் அதுதான் வந்து ரியாத் மெட்ரோ தான் வந்து லாங்கஸ்ட், ஓகேங்களா, டிரைவரே இல்லாமல் ஓடக்கூடிய லாங்கஸ்ட்டு. 176 கிலோமீட்டருங்க. அட்டேங்க அப்பா, 176 கிலோமீட்டரு டிரைவரே இல்லாமல் ஓட போகுது. நல்ல விஷயம், இருக்கட்டும், வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தது நேஷனல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச் ஒர்க்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச் வந்து எதுக்கு கீழே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, ஓகேங்களா. போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச், ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேவி அந்த செக்யூரிட்டி சம்மந்தமான ஒரு இது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து டிஃபென்ஸுக்கு கீழே தான் வரும். ஓகே, போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச், ஓகே. இது வந்து இப்போ 25வது வருஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, அதுதான் நியூஸில் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்கு. ஓகே, 1998 வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்ட இன்ஸ்டிடியூட், ஓகேவா. இது நேஷ்னல் லெவலில் ஒரு சென்டர். எதுக்காக? நேஷ்னல் லெவலில் சென்டர் எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா போலார் அண்டு ஓஷன் ரிசர்ச், போலார் ஓஷன் ரிசர்ச், ஓகேவா. அவ்வளோதாங்க. ஓகே, அடுத்தது விச் ஏர்போர்ட் ஹேஸ் பிகம் ஃபஸ்ட் இன் இந்தியா டு அச்சீவ் வாட்டர் பாசிட்டிவ்? வாட்டர் பாசிட்டிவ் அப்படின்னா அந்த ஸோ இந்த ஏர்போர்ட்டில் யூஸ் பண்ணுற வாட்டரை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சஸ்டெயினபிளாக அதை வந்து வேஸ்ட்டாக போகிறது வந்து சஸ்டெயினபிளாக வந்து மாற்றுறதான ஒரு இது, ஓகேங்களா. ஸோ இது எப்படி அப்படின்னா எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறோம் அதை விட எக்ஸ்ட்ராவாக பண்ணாங்க அப்படின்னா வாட்டர் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அச்சீவ் பண்ண ஃபஸ்ட்டு இந்தியன் ஏர்போர்ட் எதுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், ஓகே. இங்கே இருக்குது, நியூ டெல்லியில் இருக்குது இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், ஓகே. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு வாட்டர் பாசிட்டிவ் ஹேண்டிலிங் ஓவர் 40 million passengers per year. அடேங்கப்பா, ஓகே. ஏர்போர்ட் ரீசார்ஜ் மோர் வாட்டர் தென் இட்ஸ் கன்சியூம், ஓகே. ஓகே, அவ்வளோதான். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லீடர்ஸ் சமிட், ஓகே. குளோபல் எனர்ஜி லீடர்ஸ் சமிட், எனர்ஜி லீடர்ஸ் சமிட் வந்து ஒடிசாவில் நடந்தது, ஓகேங்க. ரீசெண்டாக வந்து நம்ம 16வது சாண்ட் ஃபெஸ்டிவல், 31வது கொனார்க் ஃபெஸ்டிவல் வந்து எங்கேன்னு பார்த்தோம். அது வந்து பூரி ஒடிசாவில் பார்த்தோம். ஸோ இது வந்து குளோபல் எனர்ஜி லீடர்ஸ் சமிட், ஓகேவா. எனர்ஜி லீடர்ஸ் சமிட் தீம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பவரிங் இந்தியா, சஃபிஷியன்சி, பேலன்ஸ், இன்னோவேஷன். பவரிங் இந்தியாவுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது வந்து விச் இன்ஸ்டிடியூஷன் லான்ச் ஸ்வாகத் எஃப்ஐ ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்? இது எவ்வளோ டைமையாக பார்க்குறது? சிங்கிள் விண்டோ ஆட்டோமேட்டிக் அண்ட் கேட்வே ஆக்சஸ் டு ட்ரஸ்டட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். யார்? செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எஃபிஏ அப்படிங்கிறது வந்து 70% வந்து இந்தியாவுக்குள்ளே வருது. ஓகே, இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் இஸ் தி எக்ஸ்டெண்டட் வேலிடிட்டி பீரியட், ஓகே, ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கேஒய்சி ரிவ்யூ ப்ரப்போஸ்ட் அண்டர் ஸ்வாகத் எஃப்ஐ. ஓகே, எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இதில் கேஒய்சி வந்து பண்ணால் போதும்? 10 வருஷங்க. ஓகே, 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பண்ணால் போதும், ஓகேவா. இதெல்லாம் வந்து லோ ரிஸ்க் கஸ்டமர்ஸ், ஓகேவா. அதுதான், ஓகே. விச் கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இன் ஸ்வாகத் எஃப்ஐ ஃப்ரேம் ஒர்க் ப்ரைமர்லி டிசைன்ட் ஃபார் லோ ரிஸ்க் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் லைக் சாவரின் வெல்த் ஃபண்ட்ஸ் அண்ட் பென்ஷன் ஃபண்ட், ஓகேவா. ஸோ அதில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, அதனால் வந்து ரிஸ்க் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க, ஓகேவா. இதில் வேறு ஏதாவது இருக்கா? நான் சொன்னேன் இல்லையா, சிங்கிள் விண்டோ ஆட்டோமேட்டிக் ஜெனரலைஸ்டு ஆக்சஸ் ஃபார் ட்ரஸ்டட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், ஓகேவா. ஓகே, ஏர்லியராக வந்து 3 to 5 வருஷம் இருந்தது, இப்போ வந்து 10 வருஷமாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, இதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் வந்து 1 கோடி இருந்தது, இப்போ வந்து 25 லட்சத்துக்கு மாற்றி வச்சுருக்காங்க, ஓகேவா. ஓகே, வேறு அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, அடுத்தது சோலார் ஃபேஸ்
2 இனிஷியேட்டிவ், சோலார் ஃபேஸ் 2 இனிஷியேட்டிவ். ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஒரு 5 வருஷம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ் 1 எங்கே எழுதலாமா? ஃபேஸ் 1 வந்து 2019 2024. ஓகே, 2024. ஸோ இப்போ வந்து ஃபேஸ் 2. ஓகே, சோலார் ஃபேஸ் 2 இனிஷியேட்டிவ் ரீசென்ட்லி லான்ச்டு பை இன்டர்நேஷ்னல் வாட்டர் சம்திங், ஏதோ ஒரு இன்டர்நேஷ்னல், வெயிட் பண்ணுங்கள், மைண்டுக்கு அப்படியே கொண்டு வர, இன்டர்நேஷ்னல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரிட்டியா சம்திங் வருமே. ஓகே, இது என்னென்னு பார்ப்போம். ஓகே, எஸ்டிசி. ஓகே, SDC aims to expand climate resilient solar irrigation system across which two region? Okay, which two region? South Asia and East Africa. Okay, International Water Management Institute. Okay, இது எங்கே இருக்குது அப்படின்னா International Water Management Institute. Okay, International Water Management Institute. Okay, இது வந்து கொலம்போ, ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஓகே, NPO. அடுத்து வந்து ஸ்விஸ் ஏஜென்சி ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் கார்பரேஷன், SDC வந்து ஸ்விஸ் ஏஜென்சி ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் கோஆப்ரேஷன். ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்து செகண்டு சோலார் எனர்ஜி ஃபார் அக்ரிகல்ச்சர் ரெசிலியன்ஸ். சோலார் எனர்ஜி ஃபார் அக்ரிகல்ச்சர் ரெசிலியன்ஸ். ஓகேவா? ஸோ இதன் மூலமாக வந்து சோலார் பவர் பண்ணி இரிகேஷன் ப்ராசஸை கொடுக்க போகிறாங்க ஒரு 4 கண்ட்ரிக்கு. ஓகே, ஏஷியன் ரீஜியனில் வந்து 2 கண்ட்ரி, இந்தியா, பங்களாதேஷ். இவங்க அது பேர் என்ன, இந்த ஆஃப்ரிக்கன் ரீஜன் வந்து கென்யா, ஈத்தியோப்பியா. ஓகே, கென்யா அண்டு ஈத்தியோப்பியா. ஓகேவா? ஸோ 2 இதுக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகே, இந்தியா, பங்களாதேஷ், ஏஷியன் ரீஜனில் கென்யா, ஈத்தியோப்பியா. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து 2019 25 வரைக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த குசும் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா சோலார் பம்ப்பு. ஓகேங்களா? ஸோ 2019 விவசாயிகளுக்கு சோலார் பம்ப் அப்படிங்கிறது வந்து கொடுக்குற ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ சோலாரோட ஃபுல் ஃபார்ம் வந்து இது பண்ணிங்க, சோலார் ஸ்கீம் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரெசிலியன்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்தது இதில் வந்து எந்த கண்ட்ரி இன்க்ளூட் ஆகலன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பாகிஸ்தான். ஓகேவா? எஸ். சோலார் ஃபேஸ் 2 ப்ரோக்ராம் இஸ் சப்போர்ட்டட் பை விச் ஆர்கனைசேஷன் இன் கொலாபரேஷன் வித் இன்டர்நேஷ்னல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட். யார்? ஸ்விஸ் ஏஜென்சி ஃபார் டெவலப்மெண்ட் அண்டு கோஆப்ரேஷன். ஸ்விஸ்ஸுக்கும் கொலம்பியாவுக்கும் ஒரு ரூட் அப்படி ஞாபகம் வச்சுங்க. இல்லைன்னா ஸ்ரீலங்கா, ஸ்விஸ். ஓகே, இப்படியே ஒன்று ஞாபகம் வச்சுங்க. கொஷின் வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் போகிற அளவுக்கு ஞாபகம் இருந்தால் போதும். அடுத்து வந்து ஐசிஜிஎஸ் விக்ரஹா இஸ் கரண்ட்லி ஆன் an operational visit to which city as part of its deployment Asian countries. எங்கே? ஜகார்ட்டாவுக்கு போயிருக்கு. ஓகேங்களா? INS விக்ரஹா. ஓகேவா? ஓகே, இந்தோனேஷியாவில் இருக்க ஜகார்ட்டாக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏஷியன் கண்ட்ரி இது பண்ணி டெப்ளாய் பண்ணுறதுக்கு போயிருக்கோம். ஓவர்சீஸ் டெப்ளாய்மெண்ட் டு ஏஷியன் கண்ட்ரீஸ். ஓகே, ஸோ இந்த விக்ரஹா பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பேட்ரோல் வெசல். ஓகேங்களா? இந்தியன் கோஸ்ட் கார்டால் அறிவிக்கப்பட்ட பேட்ரோல் வெசல். ஸோ குறிப்பாக கேள்வி என்ன வரும் அப்படின்னா இது யார் பில்டு பண்ணாங்க? LNT. ஓகே, LNT அப்படின்னாலே ஆந்திர பிரதேஷ் தான் வரும். ஓகேவா? சாரி, விசாகப்பட்டினம். இல்லைங்க, LNT விசாகப்பட்டினம் வருமா? LNT வந்து சென்னை தான் வரும். ஓகே, ஆனால் இது வந்து இட் இஸ் பேஸ்டு இன் விசாகப்பட்டினம், ஆப்ரேட்ஸ் ஆன் ஈஸ்டர்ன் சீபோர்டு. ஓகே, ஈஸ்டர்ன் சீபோர்டு. ஓகேவா? ஓகே, இது வந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா இந்த LNT வந்து பில்டு பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. விக்ரஹா வந்து கேட்டாங்க அப்படின்னா இது வந்து என்ன டைப்? ஓகே, ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல். இது யார் பில்டு பண்ணாங்க? LNT. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இதில் வந்து வேறு எதுவும் பெரிய கேள்விகள் வராது. இது கொடுத்துருக்காங்க பாருங்களேன். விக்ரஹா வந்து இண்டிஜினியஸ்லி பில்டு 60% மேலே
கண்டென்ட் இருக்குது அப்படின்னா, பில்டிங் அதை இது பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து இண்டிஜினியஸ்லி பில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் பிரைவேட் செக்டார் ஷிப்யார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்என்டி ஓகே, எல்என்டி தான் பில்டு பண்ணாங்க. ஓகேவா. அடுத்தது எக்ஸசைஸ் கருடா சக்தி ஓகே. எக்ஸசைஸ் கருடான்னா ஃப்ரான்ஸு, கருட சக்தி அப்படின்னா வந்து இந்தோனேஷியா கருட சக்தி. ஹரிமோ சக்தி அப்படின்னா வந்து மலேசியா. ஓகே, மலேசியா ஹரிமோ சக்தி அப்படின்னா. ஸ்ரீலங்கா கூட ஒரு எக்ஸசைஸ் வரும், என்ன எக்ஸசைஸு, அதுவும் சக்தின்னு தான் வரும். ஓகே, ஹரிமோ சக்தி வந்து இது, அது பேர் என்ன, மலேசியா. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10வது எடிஷன் எக்ஸசைஸ் கருடா சக்தி கமென்ஸ்டு அட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல் ஹிமாச்சல் பிரதேஷ், போக்லோ ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேவா. இதை பற்றி ஒரு சில விஷயங்கள் தந்திருக்காங்க. ஓகே, இது இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் நடுவில் நடக்க போகிறது. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கண்டின்ஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார், பேராஷூட் ரெஜிமெண்ட். ஓகே, ஸ்பெஷல் ஃபோர்ஸ் பேராஷூட் ரெஜிமெண்ட். ஓகே, இந்தோனேஷியா இந்தியா ரெண்டுமே இந்தியான்னு வருது, இண்டுன்னு வருது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேராஷூட் ரெஜிமெண்ட் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எங்கே நடக்குது, ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகே, போக்லோ ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகே, அவ்வளோதான் விஷயம். அடுத்து என்பிசிஐ இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் லிமிட். ஓகே, ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, 2020. ஓகேவா. ரீசெண்ட்லி பார்ட்னர்டு வித், ஓகே, யார் கூட, அக்லேடா பேங்க். ஓகே, என்பிசிஐ NIPLோட என்பிசிஐ இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் லிமிடெட் ரீசெண்ட்லி பார்ட்னர்டு வித் அக்லேடா பேங்க் டு லான்ச் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிராஸ் பார்டர் பேமெண்ட் சிஸ்டம் பிட்வீன் இந்தியா அண்ட் கம்போடியா. ஓகே, கம்போடியாவினுடைய இது கேபிட்டல் என்ன, ப்னோம் பென். ஓகே, ப்னோம் பென். கரன்சி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கம்போடியன் ரியல். ஓகேவா, கம்போடியன் ரியல் ஞாபகம் வச்சுக்கங்க. சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா, கம்போடியன் ரியல். நானும் ஞாபகம் வச்சுக்கிறேன், கம்போடியன் ரியல். இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா போம் பென். ஓகே, ஸோ ஓகே, இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிராஸ் பார்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து யூபிஐ. ஓகே, யூபிஐ அண்டு கான்கியூஆர். ஓகே, கேஹெச்கியூஆர் வந்து கம்போடியாவுக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ இருக்கு இல்லையா. ஓகே, நம்ம சைடில் யூபிஐ, அவங்க சைடில் வந்து இது. அவ்வளோதாங்க விஷயம். ஓகேவா, ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொட்டாபே அவங்க வந்து ஈருப்பி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, பேங்கிங் நியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது நம்ம வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இதில் என்டிடி ஜப்பான் கூட வந்து என்பிசி வந்து இது பண்ணியிருக்காங்க, யூபிஐ அக்செப்டன்ஸ் இதில் ஜப்பானில். ஓகே, அப்போ என்டிடி டேட்டா வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த கண்ட்ரியோடதுன்னு கேட்பாங்க. ஓகேவா. அடுத்தது வேறு எதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை இதில். ஓகே, அவ்வளோதாங்க. அடுத்த கேள்வி போகலாம். இதை பற்றி ஸ்டாட்டிக் ஏதாவது தந்துருக்காங்களா? இல்லை. இங்கே தந்திருக்காங்க. ஓகே, இது வந்து என்பிசிஐ பற்றி தந்திருக்காங்க. ஓகே, என்பிசிஐ 2008 ஸ்டார்ட் பண்ணது, மும்பையில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து MD and CEO வந்து திலீப் ஆஸ்பே. ஓகே, திலீப் ஆஸ்பே. ஸோ என்பிசி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெட்லைன் தந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா 2026 டிசம்பர் 31 வரைக்கும் யூபிஐலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட மார்க்கெட் ஷேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 ஆர் பிலோ 30% வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஓகே, ஸோ வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட் மொபிலிட்டி அசிஸ்ட். ஓகே, வாட்டர் பாசிட்டிவ் வந்து இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பார்த்தோம். மொபிலிட்டி அசிஸ்ட் சிஸ்டம் ஃபார் பேசஞ்சர்ஸ் விச் ரெடியூஸ்டு மொபிலிட்டி இன்ட்ரடியூஸ்ட். மொபிலிட்டி அப்படின்னா குயிக் ப்ராசஸ். ஓகே, அந்த இது பண்ணுறது, போர்டிங் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ அது வந்து குயிக் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது இந்தியாஸ் ஃபஸ்ட்டு மொபிலிட்டி அசிஸ்ட். ஓகே, அசிஸ்ட் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கெம்பே கவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு பெங்களூரில் இருக்குது. ஓகேவா. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபஸ்ட்டு மொபிலிட்டி
அசிஸ்ட்டு, ரெடியூஸ்டு மொபிலிட்டி இன்ட்ரடியூஸ்ட் அட் கெம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அட்வான்ஸ்டு அசிஸ்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட். ஓகே, சேஃப் அண்ட் சீம்லெஸ் போர்டிங், டீப்ளானிங் அண்டு மூவ்மெண்ட் வித்தின் தி டெர்மினல். ஓகேவா? எஸ், நான் வச்சுக்கேன். வாட்டர் பாசிட்டிவ் இந்திரா காந்தி, இது வந்து பார்த்தீங்கன்னா கெம்பகவுடா. அவ்வளோதான். அடுத்து, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ரீசென்ட்லி என்டர்ட் இன் டு த ஸ்ட்ராட்டஜிக் பேங்க் அசூரன்ஸ். எல்ஐசி யார் கூட? இந்த ப்ரைவேட் செக்டரோட பேங்க் அசூரன்ஸ் போட்டிருக்காங்க. எஸ் பேங்க். பேங்க் அசூரன்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஓகே, இன்சூரன்ஸ் கம்பெனி பேங்க்கு கூட டைப் பண்ணி இன்சூரன்ஸ் ப்ராடக்டை பேங்க் கஸ்டமர்ஸுக்கு சேல் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்காகத்தான் பேங்க் அசூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஓகே, எஸ் பேங்க் கூட பண்ணியிருக்காங்க. எஸ் பேங்கோட எம்டி அண்ட் சிஓ வந்து பிரசாந்த் குமார். ஓகே, ஸோ எல்ஐசியோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா துரைசாமி. ஓகேவா? வேறு என்ன இதில் இருக்குது? அவ்வளோதான். பார்த்தீங்களா, பிரசாந்த் குமார். ஓகே, பிரசாந்த் குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் வரைக்கும் தான் அவரோட டென்யூர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 6 மாதத்துக்கு. ஓகேவா? அடுத்தது வந்து துருவா பாலிசி. ஓகே, துருவா பாலிசி இஸ் அ பயனியரிங் இனிஷியேட்டிவ் ஆஃப் விச் இந்தியன் டிபார்ட்மெண்ட்? எந்த இந்தியன் டிபார்ட்மெண்ட்டினுடைய பயனியரிங் அப்படின்னா பயனியரிங் இனிஷியேட்டிவ், முன்னோடியான இனிஷியேட்டிவ். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் வந்து 2023. ஓகே, அது கீழே வருது. ஸோ இது என்ன அப்படின்னா விர்ச்சுவல் அட்ரஸை வந்து இது பண்ணுறது. ஓகேங்களா? பேர் என்ன சொல்லுவாங்க? அசைன் பண்ணுறது. ஓகே, என் வீட்டு அட்ரஸ் வந்து ஒன்று இருக்குது அப்படின்னா அதை வந்து விர்ச்சுவலாக வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஓகே, விர்ச்சுவலாக எல்லா வீட்டுக்குமே அந்த அட்ரஸ் வந்துடுவாங்க. அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. போஸ்ட் ஏதாவது அனுப்புகிறோம், இல்லை ஏதாவது ஒரு கேவைசி பண்ணணும், அப்படி இப்படின்னு ஏதாவது கொண்டு போய் சேர்த்தணும், மியூச்சுவல் ஃபண்ட் சேல் பண்ணணும், எல்லாமே வந்து இதில் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த துருவாவுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, டிஜிட்டல் ஹப். ஓகே, டிஜிட்டல் ஹப், டிஹெச்க்கு டிஜிட்டல் ஹப்பு ஃபார் இதுக்காக ரெஃபரன்ஸ் அண்ட் யூனிக் விர்ச்சுவல் அட்ரஸ். ஓகே, ரெஃபரன்ஸ் அண்ட் யூனிக் விர்ச்சுவல் அட்ரஸ். ஓகே, டிஜிட்டல் ஹப்பு இதுக்காக ரெஃபரன்ஸ் அண்ட் யூனிக் விர்ச்சுவல் அட்ரஸ்க்காக. ஓகே, மறுபடியும் நான் ஒரு டைம் ஞாபகம் வச்சுக்கிறேன், எனக்கு வந்து இது வந்து இதாகலை. ஓகே, டிஜிட்டல் ஹப்பு கண்ண மூடி நான் சொல்கிறேன். டிஜிட்டல் ஹப் ஃபார் ரெஃபரன்ஸ். ஓகே, துருவா. ஓகே, ரெஃபரன்ஸ் அண்ட் யூனிக் விர்ச்சுவல் அட்ரஸ். அவ்வளோதாங்க. ஓகேவா? ஸோ இது யார் சேர்ந்து பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த டிஜிபின் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ண போகிறாங்க. ஓகே, டிஜிபின். ஸோ இது யார்? இஸ்ரோ ப்ளஸ் ஐஐடி ஹைதராபாத். ஓகேவா? ஐஐடி ஹைதராபாத். ஓகே, சாஃப்ட்வேர் அட்ரஸ் எஸ் எ சர்வீஸ். ஓகே, அட்ரஸ் எஸ் எ சர்வீஸ். ஓகே. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க துருவா பில்ட்ஸ் அப்பான் விச் எக்ஸிஸ்டிங் ஜியோ கோடட் போஸ்டல் இண்டெக்ஸிங் இனிஷியேட்டிவ். ஓகே, இது டிஜிபின். ஓகே, அவ்வளோதான். அடுத்தது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் டெஃபர்டு த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் amended credit information reporting directions for credit information companies of which date. ஓகே, deferred அப்படின்னா தள்ளி போடுறது. ஸோ கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ்க்கெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் கஸ்டமரோட கிரெடிட் ரேட்டிங்கை வந்து குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு மாதத்தில் 5 டைம் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அதை வச்சு தான் நம்ம வந்து லோன் அப்படிங்கிறத எடுக்கிறோம். ஓகே, எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து என்னோட மோசமாக இருந்துச்சு, நான் அடுத்த மாதம் வந்து பயங்கர பர்ஃபார்ம் என்ன சொல்கிறேன், கிரெடிட் கார்டெல்லாம் ஸ்வைப் பண்ணி அது இதுவும் பண்ணி வந்து நான் வந்து நல்லபடியாக கொண்டு வர்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு அப்டேட் பண்ணல அப்படின்னா நான் அடுத்த லோன் அப்படிங்கிறத வாங்க முடியாது. ஓகே, அதுக்காக. ஓகே, இது வந்து ஜூலை 1, 2021 வந்து தள்ளி வச்சுருக்காங்க. 2026. ஓகே, சாரி 2026. இது ஆல்ரெடி வந்து ஏப்ரலில் இருந்துச்சு. ஓகே, ஏப்ரல் 1 இருந்துச்சு. இது வந்து ஒரு 2 மாதம், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஓகே, 3 மாதம் தள்ளி வச்சுருக்காங்க. 3 மாதம் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இது படி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து 7ஆம் தேதி, 14ஆம் தேதி, 21ஆம் தேதி, 28ஆம் தேதி அண்டு மந்தோட லாஸ்ட் டேட்டில் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அப்டேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்தியாவில் வந்து மற்ற 4 கிரெடிட் ரேட்டிங் கம்பெனிஸ் இருக்குது. டிரான்ஸ்யூனியன் சிபில். ஓகே,
ஈக்விஃபாக்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன், ஓகேவா, அதுக்கப்புறம் சிஆர்ஐஎஃப் ஹைமார்க், சிஆர்ஐஎஃப் ஹைமார்க், ஓகே, சிஆர்ஐஎஃப் ஹைமார்க். ஸோ இந்த 4 தான் இருக்குது. இந்த ஆட் ஒன் அவுட்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆட் ஒன் அவுட்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டேட்டும் ஆட் ஒன் அவுட்டும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, 2 இ, எக்ஸ்பீரியன், ஈக்விஃபாக்ஸ், டிரான்ஸ்யூனியன் சிபில், சிஆர்ஐஎஃப், ஓகே, சிஆர்ஐஎஃப், ஓகே, அவ்வளோதான். அடுத்து வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் த 4 லைசன்ஸ்டு கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா. ஓகே, பாருங்கள், டிரான்ஸ்யூனியன் சிபில் இருக்குது, ஈக்விஃபாக்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன் இருக்குது, கிரிசில் இல்லை. ஓகே, அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, அடுத்தது நேஷ்னல் ஃபாரன்சிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்கீம். ஓகே, டோட்டல் ஃபினான்ஷியல் அவுட்லே. இந்த ஃபாரின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின்சிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தடயவியல் நிபுணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, தடயவியல் துறை, தடயவியல் துறை, ஓகே, தடயவியல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான். ஓகே, ஸோ நான் ப்ளூ கலர் எழுதுகிறேன், இது வந்து கொஞ்சம் ரெட்டு மிக்ஸ் ஆகுது. ஓகே, இதுக்கு வந்து பட்ஜெட் ஆன்சர் வந்துருச்சா. பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 2254. ஸோ நம்ம வந்து டோட்டலாக 2255, ஏன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, 2255 ஈஸியாக இருக்குது. ஓகேவா. ஓகே, இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. ஓகே, ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. ஓகேவா. ஸோ பட்ஜெட் வந்து பார்த்துங்க 5 வருஷத்துக்கு 2024 29. ஓகே, 22,054. ஓகே, சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமை 2024 லான்ச் பண்ணாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு கீழே வருது. ஓகே, சவுண்ட் ஃபாரன்சிக் லெபார்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரிப்பேர்ட் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் ஃபாரன்சிக் ப்ரொஃபஷனல்ஸ் இன் தி கண்ட்ரி. எஸ். ஓகே, அவ்வளோதான். அடுத்தது வந்து இது வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது எந்த பீரியட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இசி 24 25 டு 28 29. ஸோ எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு கேட்டிருக்காங்க. ஹோம் மினிஸ்ட்ரி. ஓகேவா. அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்தது வந்து who was the recipient of inaugural FIFA Peace Prize? ஓகே, inaugural பீஸ் ப்ரைஸில் எதில் FIFA. ஓகே, ஸோ அதில் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி யார்? டொனால்ட் ட்ரம்ப். ஓகே, ஸோ நோபல் ப்ரைஸ் தான் தரல, ஃபீஃபாவோட பீஸ் ப்ரைஸாவது எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வாங்கியிருக்காரு. யார்? டொனால்ட் ட்ரம்ப். ஓகேவா. ஃபீஃபாவை பொறுத்தளவுக்கு ஃபீஃபாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? அஜிஜோ, இது எங்கேடா பட்டுச்சு? ஒரே நிமிஷம். ஃபீஃபாவினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா. எங்கே? ஃபீஃபா சாரி ஜெனீவா கிடையாது, ஜூரிச், சுவிட்சர்லாந்து. ஓகேவா, சுவிட்சர்லாந்து. ஓகே, 1904 ரைட்டா. எஸ். ஓகே, ஸோ இந்த வருஷம் ஃபீஃபா கப் எங்கே நடக்குது? உமன் வந்து பிரேசில். ஓகேவா. 2027. 2026 மென்னு. 2026 மென்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூஎஸ், மெக்சிகோ, கேனடா. சப்போஸ் இப்போ ரீசெண்டாக அறிவிச்சிடாங்க 2026 அப்படின்னா 2034 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சவுதி அரேபியா. ஓகே, சவுதி அரேபியா. வேறு என்ன இருக்குது? ஐயோ, வேறு என்ன இருக்குது இதில்? வேறு ஏதாவது இருக்கா? ஓகே, இப்போ யூஎஸ் பற்றி வந்திருக்கு அப்படின்னா ஒரு நியூஸ் வந்து நான் மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, இதோட இது பண்ணிடுறேன். இந்த இது இருக்கிற வெனின்சுலா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து வெனின்சுலாவுடைய அவர் பேர் என்ன, நிக்கோலஸ் மதுரோ. ஓகே, அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இதோட கரன்சி கேபிட்டல் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, கராக்கஸ். ஓகே, அங்கே தான் வந்து அவரோட தங்கியிருந்தார் நிக்கோலஸ் மதுரோ. நைட்டாக போய் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ அதனால் கேபிட்டல் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கராக்கஸ். ஓகேவா. ஸோ இதில் வந்து
கேள்வி என்ன அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் பீஸ் ப்ரைஸ் இஸ் கரெக்ட். ஃபீஃபாவோட பீஸ் ப்ரைஸ் வந்து எது கரெக்ட்னு கேட்டால் நவம்பர் 25 கரெக்டு. இனாகரல் வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காரு கரெக்டு. இட் இஸ் presented annually to individual for exceptional and extraordinary actions for peace. Okay, the award ceremony was first prize was held at 2026 World Cup draw வாஷிங்டன் டிசியில் கொடுக்க போகிறாங்களா. ஓகே, அங்கே தான் வந்து இது நடக்க போகுது. ஓகேங்களா, வேர்ல்டு கப் நடக்க போகுது இல்லையா, 2026 மென் வேர்ல்டு கப். ஸோ அங்கே வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகே, அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸு, கனடா அண்டு மெக்சிகோ நடக்க போகுது 2026. வேறு என்ன அவ்வளோதான். ஓகே, ஃபீஃபாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பாருங்கள், ஜூரிச் சுவிட்சர்லாண்டு. 211 கண்ட்ரிங்க, 211 கண்ட்ரி. ஓகே, இன்னொன்று ஒரே நிமிஷம் இல்லைங்க, நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லிடணும். ஸோ அது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதனால் நான் வந்து ஒரு நிமிடம் பொறுமையாக இருங்க. சில முக்கியமான விஷயங்களுக்கு டைம் எடுக்கிறது தப்பே இல்லை. அதுக்கு நடுவில் நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். மேப். ஓகே, இப்போ ஏன் வந்து எடுத்தேன் அப்படின்னா ஃபீஃபாவோட வேர்ல்டு கப்புக்கு ஒரு கண்ட்ரி வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, அந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னு அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்களா, வெனின்சுலாவோட கேபிட்டல் வந்து கராக்கஸ். ஒரே நிமிஷம். வெனின்சுலாவோட நிலைங்க அந்த கண்ட்ரியை மட்டும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகே, வெனின்சுலாவோட கேபிட்டல் வந்து கராக்கஸ். ஓகேவா, ஆனால் இந்த இது இருக்கு இல்லையா, குராகாவ் அப்படிங்கிற கண்ட்ரி தான் வந்து ஒரு சின்ன ஐலாண்டு. மக்கள் தொகை வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு கிராமத்தில் ஒரு சிட்டி கூட இல்லை, ஒரு சின்னதாக ஒரு இதை எடுத்துட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு கூட அந்த இதில் வந்து பாப்புலேஷன் இல்லை. அந்த கண்ட்ரி வந்து ஃபிஃபாவோட வேர்ல்டு கப்பில் வந்து பார்ட்டிசிபேட் இதாக இருக்குது, செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஏன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா வெனின்சுலா பக்கத்தில் இருக்குது. ஓகே, அதனால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குராகாவ். ஓகே, அப்போ குராகாவோட கேபிட்டல் அண்ட் கரன்சி வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இப்போவே நான் வந்து பார்த்துட்றேன், ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். குராகாவ் கேபிட்டல் அண்டு கரன்சி. ஓகே, நான் படிச்சிருக்கேன், ஆனால் வந்து அந்தளவுக்கு மெமரி வந்து நமக்கு இல்லை. ஓகே, கரீபியன் கல்டர். ஓகே, கரீபியன் கல்டர் கரெக்டாக நான் சொல்கிறேன். கரன்சி வந்து கல்டர். ஓகே, இங்கே பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது, கலராக இருக்குது, பிரத்யேகமாக இருக்கிறது. 10, 20, 50, 100, 200 எல்லா கண்ட்ரிலையும் ஒரே மாதிரி ப்ரைஸில் தான் வைக்கிறாங்க போல். ஸோ ஓகே, கரன்சி கேபிட்டல் கரன்சி. ஓகே, எங்கடா கேபிட்டலை காணோம்? கேபிட்டல் இங்கே இருக்குது, வில்லம்ஸ்டாட் கிட்டார்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, வில்லம்ஸ்டாட். ஓகே, நான் எழுதிடுறேன், கரெக்டாக எழுதிடுறா, ஞாபகம் வச்சு. கராகாவ் FIFA selected country, capital வில்லம். மறந்துச்சு பார்த்தீங்களா, மறந்துருச்சு. சரிண்ணா, வில்லம்ஸ்டாட். இந்த அளவுக்கு தான் இருக்குது மெமரி பவர். வில்லம்ஸ்டாட்டு. கரன்சி வந்து கில்டர் தானே? எஸ், கில்டர். ஓகே, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் வந்து ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, வாட் இஸ் தி டென்யூர் ஆஃப் தி USD INR buy to sell swap? ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 5 பில்லியனுக்கு வந்து 5 பில்லியன் வந்து ஸ்வாப் பண்ணியிருந்தாங்க, டாலர் ஸ்வாப் பண்ணியிருந்தாங்க. அது எத்தனை வருஷத்துக்குன்னு கேட்டிருக்காங்க. 3 வருஷம். ஓகே, 3 வருஷம் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஓகே, 1 ட்ரில்லியன் இதுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி வந்து இதுக்கு செக்யூரிட்டிஸை சேல் பண்ணியிருந்தாங்க 1 ட்ரில்லியனுக்கு. 1 ட்ரில்லியன் அப்படின்னா 1 லட்சம் கோடி. ஓகே, 5 பில்லியன் அப்படின்னா வந்து எவ்வளோ வருது? 5 பில்லியன், 5 × 9 45,000 கோடிக்கு வந்து டாலர் ஸ்வாப்பு. 1 லட்சம் கோடிக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில்.
ஓகேவா எஸ். அடுத்தது விச் பேமெண்ட் பேங்க் ரீசென்ட்லி ரிசீவ்டு ஆர்பிஐ அப்ரூவல் டு பிகம் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஓகே, காற்றே வரமாட்டேங்குது, ஜன்னலை வந்து திறந்து வச்சுக்கிட்டேன். ஓகே, ரீசெண்டாக வந்து எந்த பேமெண்ட் பேங்க் வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபினோ பேமெண்ட் பேங்க். ஓகேவா, ஃபினோ பேமெண்ட் பேங்க்கு. ஓகே, மொத்தம் வந்து 6 இருந்துச்சு பேமெண்ட் பேங்க்கு. இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 5 பேமெண்ட் பேங்காக மாறி இருக்கிறது. அவ்வளோதான் விஷயம். வேறு என்ன சொல்கிறது? ஓகே. இதில் ஒரு சில எலிஜிபிலிட்டி வந்து சொல்லியிருக்காங்க, அது என்னென்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா வந்து அந்த இது ரன் பண்ணுறவங்க ப்ரொஃபஷனல்ஸு இந்தியாவாக இருக்கணும். ரெசிடென்ட்ஸ் இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷனல்ஸு இந்தியன் இதாக இருக்கணும். அவங்க வந்து பார்த்தா 10 வருஷம் அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டரில். ஓகே, 10 வருஷம். ஓகே, அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ராக் ரெக்கார்டு வந்து அவங்களது அட்லீஸ்ட் 5 இயர்ஸுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் 5 இயர்ஸுக்கு. ஓகே, அவ்வளோதான். ஓகே, அதை தாண்டி வேறு என்ன இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எக்ஸிஸ்டிங் பேமெண்ட்ஸ் இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்ட்ரோல் பை ரெசிடென்ட்ஸ் ஹேவ் கம்ப்ளீட்டட் 5 இயர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஆல்சோ எலிஜிபிள். ஓகே, ஆல்சோ எலிஜிபிள். அவ்வளோதாங்க. ஓகே, வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இல்லையா, கேபிட்டல் அடிக்வேசி ரேஷியோ. இது வந்து ரிஸ்க் வெயிட்டட் பேஸ்ட் நார்ம்ஸ் படி 9% வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்கு இருக்கணும். பப்ளிக் செக்டார் பேங்க்கு 12% ப்ரைவேட்டு பேங்க்குக்கு இருக்கணும். 15% வந்து அதர் இதுக்கு ஓகேங்களா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது பெய்டப் கேபிட்டல். ஓகே, இது பேர் என்ன, பெய்டப். ஓகே, கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 300 இருக்கணும். ஓகேவா, எஸ். அவ்வளோதான் கேட்பாங்க. அவ்வளோதான். ஹரிமோ சக்தி கருட சக்தி 10வது எடிஷன். யார் கூட? இந்தோனேஷியா கூட. எங்கே நடந்துச்சு? ஹிமாச்சல் பிரதேஷில். ஓகேவா, யார் இது பண்ணியிருந்தாங்க? பேராஷூட் ரெஜிமெண்ட். ஓகேவா, ஓகே. ஸோ இது வந்து ஹரிமோ சக்தி வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் ஸ்ரீலங்கா மலேசியாவுக்கும் நடுவில் நடக்குது. இது வந்து 5th எடிஷன். ஓகே, கருட சக்தி இந்தோனேஷியா 10th எடிஷன். அதில் ஹாஃப் 5th யார் கூட? மலேசியா கூட 5th எடிஷன் ஹரிமோ சக்தி. ஓகேவா, மலேசியா கூட. ஓகே, இது எங்கே நடக்குது அப்படின்னா ராஜஸ்தானில். ஓகேவா, மகாஜன் ஃபயரிங் ரேஞ்ச் ராஜஸ்தான். இது ராஜஸ்தான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேவா, ஓகே. இது வந்து டோக்ரா ரெஜிமெண்ட் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. டோக்ரா ரெஜிமெண்ட். ஓகே, 8th எடிஷன். ஓகே, கருடா. ஓகே, கருடா எக்ஸசைஸ் வந்து 8th. ஓகேங்களா, கருட சக்தி 10. 14வது எடிஷன் ஈக்குவேரியன். இது எங்கே நடக்குது? ஈக்குவேரியன் மால்தீவ்ஸ். 16வது எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 14வது எடிஷன் வந்து ஈக்குவேரியன் அப்படிங்கிற எக்ஸசைஸ் மால்தீவுக்கும் நமக்கு நடுவில் கேரளா திருவனந்தபுரத்தில் நடக்குது. ஸோ இதே மாதிரி 14வது எக்ஸசைஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா குருச்சேத்ரா நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கு நடுவில் ஜோத்பூர் ராஜஸ்தான் நடக்குது. அதே 14வது எடிஷன் வந்து மைத்ரி எக்ஸசைஸு நமக்கும் யாருக்கும்? மைத்ரி எக்ஸசைஸ் நமக்கும் வியட்நாமுக்கும் நமக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நடந்தது? உம்முரோய் மேகாலயாவில். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது வந்து சூரிய கிரண் 19வது எடிஷன் சூரிய கிரண். ஓகேவா, சொல்லுங்கள், டெஸ்ட்டாக இருக்குது போல். 19வது எடிஷன் சூரிய கிரண். ஓகே, அடுத்தது வந்து 19வது எடிஷன் சூரிய கிரண். 8th எடிஷன் வந்து யூகேக்கு நமக்கு நடுவில் அஜய் வாரியர். அடுத்தது 8th எடிஷன் பைலோட்டல் கருடா. ஓகே, 25. ஓகே, எக்ஸசைஸ் ஓகே ராணு பைலோட்டல் கருடா. ஓகே, 6வது எடிஷன் வின்பெக்ஸ். 6வது எடிஷன் வந்து விம்பெக்ஸ். ஓகே, 6வது எடிஷன். 29வது மலபார் எடிஷன். ஓகே, 11வது எடிஷன் வந்து எக்ஸசைஸ் மித்ரா சக்தி. ஓ மை காட், மித்ரா சக்தி 11வது எடிஷன். இந்தோ 2025 இந்திரா வந்து ஓகே. இந்திரா இது கூட கேட்குற வாய்ப்பு இருக்குது. அக்டோபர் மாதம் இந்திரா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கும் இவங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இந்திரா மகாஜன் ரீஜன். ஓகே, மகாஜன் ரீஜன் இது அதே தான். ஓகே, ஹரிமோ சக்தியும் மகாஜன் ரீஜனு, இந்திராவும் மகாஜன் ரீஜன். ஓகேவா, ஓகே. அடுத்தது 21வது எடிஷன் யூத் அபியாஸ்.
ஐயோ இந்தோனேஷியாவுக்கு நமக்கு நடுவில் கருட சக்தி. ஓகே ஓகே 13வது மைத்ரி எக்ஸசைஸ். ஓகே நமக்கு தாய்லாண்டுக்கு, ஐயோ வியட்நாம் சொல்லிட்டு தாய்லாண்டு. ஓகே நமக்கும் தாய்லாண்டுக்கும் மைத்ரி எக்ஸசைஸ் யோசிச்சா. உம்ரோய் மேகாலயா. ஓகே 14வது நமக்கும் சிங்கப்பூருக்கு நடுவில் போல்டு குருச்சேத்ரா எங்கே ஜோத்பூர் ராஜஸ்தானில். 32வது சிம்பெக்ஸு. 12வது சிலினெக்ஸ் எக்ஸசைஸு. ஜாமெக்ஸ் வந்து 9th நினைக்கிறேன். ஓகே அடுத்து வந்து 6th டஸ்ட்லிங்க். யார் இருக்கும் நமக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் டஸ்ட்லிங்க். ஓகேவா 8th எடிஷன் ஆஃப் இந்தோ ஃப்ரான்ஸ் சக்தி. ஓகே கரெக்டு தான். ஓகே ஃபஸ்ட்டு டைகர் கிளா நமக்கும் இவங்களுக்கும் நடுவில், அவங்க பேர் என்ன, யூஎஸ்ஏ. நமக்கும் யூஎஸ்ஏக்கும் நடுவில் நடக்கக்கூடிய எக்ஸசைஸு டைகர் கிளா. ஒரே நிமிஷம் சார்ஜ் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே அடுத்து மங்கோலியா நமக்கு நடுவில் எக்ஸசைஸ் கான்குவெஸ்ட். ஓகே மங்கோலியாவுக்கும் நமக்கு நடுவில் கான்குவெஸ்ட் எக்ஸசைஸ் சைக்ளோன். ஈஜிப்டுக்கும் நமக்கு நடுவில், இந்தியா ஈஜிப்டு 3rd எடிஷன் எக்ஸசைஸ் சைக்ளோனு. தர்மா கார்டியன் வந்து ஜப்பானுக்கு நடுவில் நமக்கும் நடுவில். ஃபிஜி ஜப்பானில் 6th எடிஷன். ஓகேவா 17வது மங்கோலியாவினுடைய இது பேர் என்ன, நொமோடிக் எலிஃபெண்ட்டு. மங்கோலியாவினுடைய அது எங்கேயாது கான்குவெஸ்ட் வந்து 22வது எடிஷன் கான்குவெஸ்ட் 22. ஓகே 22. ஓகே அடுத்த கேள்விக்கு போயிடலாம், ரொம்ப இழுத்துட்டோம். அடுத்து வந்து விச் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் லீட்ஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் அல்ட்ராவயலட் இமேஜ் டெலிஸ்கோப் பேலோட் ஆன் ஆஸ்ட்ரோசேட் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்ரே இதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு இது. ஓகேங்களா ஸோ இது யார் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து இதில் இது பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் அல்ட்ரா வயலட் இமேஜ் டெலிஸ்கோப் பேலோட் ஆன் ஆஸ்ட்ரோசேட். ஓகே ஸோ இதுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 10-year ஆப்ரேஷன் ஆன் ஆஸ்ட்ரோசேட் ஷோவிங் யூவி astronomy advancement. ஸோ ஓகே இது யார் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க Indian Astronomy Mission studying the celestial sources in X-ray, optical and UV spectral band simultaneously. ஸோ இதை பற்றி படிக்கிறதா வந்து இது. ஓகேங்களா அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவும் கிடையாது இதில். ஓகே ஆஸ்ட்ரோசாட் India's first dedicated space observatory was launched in which year? இஸ்ரோ தான் லான்ச் பண்ணுறாங்க. எந்த வருஷம்? 2015 ஆஸ்ட்ரோசாட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா ஓகே PSLV XL. அடுத்தது வந்து மத்திய பிரதேஷ் டைகர் ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ். ஓகேவா அப்ரிஹெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் வைல்ட் லைஃப் அஃபெண்டர் ஹூ வாஸ் வாண்டட் அண்டர் இன்டர்போல் ரெட் லிஸ்ட் இன் கோஆர்டினேஷன் இன் விச் அதர் ஏஜென்சிஸ். ஓகேவா ஸோ என்ன அப்படின்னா இப்போ ரெட் லிஸ்ட் அப்படின்னு நோட்டீஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எங்கே பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து இன்டர்போலில் ஒரு 8 கலர் நோட்டீஸ் இருக்குது. ரீசெண்டாக கூட பிங்க் கலர் நோட்டீஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அது என்ன அப்படின்னா ஒரு அக்யூஸ்டோட அவங்களோட ரெகுலரான ஆக்டிவிட்டி என்ன, இவங்க எப்படி பண்ணுவாங்க, பதட்டமான சூழ்நிலையில் எப்படி பண்ணுவாங்க, ஒரு தப்பு பண்ணிவிட்டு அவங்க எப்படி பண்ணுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றின ஒரு இதுதான் வந்து நோட்டீஸ் தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிங்க் நோட்டீஸ். ஓகே என்ன சார்ஜ் ஏற மாட்டேங்குது, ஒரு நிமிஷம் என்னடான்னு பார்த்தா ப்ளக் பண்ணிவிட்டு சுவிட்ச் போடாமல் இருந்திருக்கேன். கொஞ்சம் கடவுள் மூளை அதிகமாக படைச்சிட்டாரு, என்ன பண்ணுறது. சே இவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டு சுத்தமாக ஏறல. எவ்வளோ 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்திருக்கேன், ஃபோனை சார்ஜ் போட்டு எடுத்திருக்கேன், சுத்தமாக சார்ஜ் ஏறலன்னு பார்த்தா சுவிட்சு போடல. ஓகே இது என்ன அப்படின்னா மத்திய பிரதேஷோட ஸ்டேட் டைகர் ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா ஸோ இவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டைகர் இல்லீகலாக அவங்க இது பண்ணுறது, அந்த வேட்டையாடுறது, அவங்க இது பண்ணுறது, இது எல்லாத்துக்குமான ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு இது. ஓகே ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரிமினல் இதில் வந்து ஈடுபடுறவங்களுக்கு நாங்கள் வந்து முற்றிலும் துணை போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்டர்போலுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஓகே அவங்கள வந்து நாங்கள் இது பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ இது எதுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஓகே வைல்ட் லைஃப் கிரைம்
கண்ட்ரோல் பியூரோ இதுக்கு கீழே தான் வருது. ஓகேங்களா, வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ. ஓகே ஓகே, ரெட் நோட்டீஸ் ரிக்வயர்டு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் வயலேட் லொக்கேட்டட் அரெஸ்ட் அ பர்சன். ஓகே, எக்ஸ்பெடிஷன் எக்ஸ்ட்ரடிஷன் அப்படின்னா கடத்துதல். ஓகேங்களா, அதாவது சப்மிட் பண்ணுறது, அவனை ப்ரிசன் எக்ஸ்பெடிஷன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஸ்வாப் பண்ணுறது. ஸோ அதான். ஓகே, இதில் வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது இந்தியாவினுடைய நியூ ஃப்ரீ இ விசா. ஓகே, ஃபார் ரஷ்யன் டூரிஸ்ட். ஓகே, ரஷ்யாவில் இருக்கிற டூரிஸ்ட் இங்கே வர்றாங்க அப்படின்னா அவங்க எலக்ட்ரானிக் விசா அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஆனரைவல் விசான்னு ஒன்று இருக்குது, எலக்ட்ரானிக் விசா அப்படின்னா என்னென்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறதா வந்து எலக்ட்ரானிக் விசா. ஆனரைவல் அப்படின்னா இங்கே இறங்கிட்டு அதுக்கப்புறம் விசா எடுத்துக்கலாம். ஸோ இந்தியா வந்து எவ்வளோ நாள் வந்து பர்மிட் பண்ணியிருக்காங்க இ விசா யாருக்கு, ரஷ்யாவுக்கு 30 டே டூரிஸ்ட் விசா அப்படிங்கிறத சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரே நிமிஷம் இல்லைங்க, எத்தனாவது மீட்டிங் அவரோடது, ஒரு நிமிஷம் அது ஞாபகம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ என்ன இதாக இருக்குது அப்படின்னா, நம்மளோட ரஷ்யாவினுடைய பிரசிடென்ட்டு புத்தின் வந்து வந்திருந்தார். ஓகேங்களா, ஸோ நமக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் 2030 பைலேட்டரல் ட்ரேடு $100 பில்லியன் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கும் நடுவில் இப்போ 2025 ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு 67 பில்லியன். ஓகே, அரவுண்டு 67 பில்லியன் இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட 55 பில்லியன் வந்து இதுங்க, அது பேர் என்ன சொல்லுவாங்க, டெஃபிசிட்டில் போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, நம்மளோட. ஓகே, நம்ம தான் அவங்ககிட்ட அதிகமாக வந்து ட்ரேட் அப்படிங்கிறது பண்ணுறோம். ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து 30 டே வந்து இ விசா ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகே, அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ இதில் முக்கியமானது என்ன இருக்குது, ஸோ டூரிசம் வந்து நம்ம இது இம்ப்ரூவ் பண்ணும் அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, 100 பில்லியன் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2030 அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 70 பில்லியன் இருக்குது கரண்ட்லி 70 எல்லாம் கிடையாது, ஒரு 67 to 68 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேவா, யூரேஷியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ரீசெண்டாக போட்டது ஞாபகம் இருக்கா? ஓகே, ஓகே, அடுத்தது விச் கம்பெனிஸ் சைன்டு அண்ட் MOU வித் ரஷ்யாஸ் உரால்சம். ஓகே, உரால்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுங்க. ஓகே, எது அப்படின்னா ஃபெர்டிலைசர் வந்து அவங்க ஊரில் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி பேர் தான் வந்து இந்த உரால்சம் தானே பேர் என்ன, உரால்சம் ஃபார் நியூ யூரியா பிளான்ட். எங்கே இது பண்ண போகிறோம் அப்படின்னா ரஷ்யாவில் வந்து நம்ம தொடங்க போகிறோம். ஓகே, இந்தியாவில் தொடங்கியிருந்தால் கூட ஒரு பிரச்சனை இது இல்லாமல் இருந்திருக்கும். ரஷ்யாவில் தொடங்க போகிறோம். அதுக்கு யார் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் BIPLRCFNFL. ஓகே, இவங்க 3 இது. ஸோ இதில் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, ஏன்னா 3 இது கொடுத்துருக்காங்க, அதனால் ஆப்ஷன் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, இது வந்து 2028 வரப்போகுது. ஓகே, எங்கே அப்படின்னா ரஷ்யாவில் பிளான்ட் வந்து யூரியா பிளான்ட். ஓகே, யூரியா பிளான்ட் ரஷ்யாவில். ஆனால் சப்போஸ் வந்து கொஸ்டின் வருது அப்படின்னா இந்த ரஷ்யாவினுடைய கம்பெனி பேர் என்னன்னு கேட்கலாம். உரல் கெமிக்கல். ஓகேங்களா, அதுதான் அர்த்தம். ஓகே, அடுத்தது வந்து விச் இந்தியன் சிட்டி ஹோஸ்டட் வேர்ல்டு சம்மிட் உலக சம்மிட் ஆன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே, அதிகப்படியான டிசாஸ்டர் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கோஸ்டல் ரீஜன் அண்டு மலைவாழ் இதில் தான். ஓகேயா, அப்போ வந்து பார்த்தோம்னா டேராடூன் உத்தராகண்டில் தான் வந்து இந்த சம்மிட் அப்படிங்கிற நடந்திருக்கு. வேர்ல்டு சம்மிட் ஆன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் உத்தராகண்டில் நடந்திருக்கு. உத்தராகண்ட். ஓகேங்களா, ஓகே, அவ்வளோதான். உத்தராகண்டோட சீஃப் மினிஸ்டர் யார்? புஷ்கர் சிங் தாமி. ஓகே, புஷ்கர் சிங் தாமி. அடுத்தது இந்தியா ஹேஸ் ப்ரொபோஸ்ட் an indicative blending target of 5% sustainable aviation fuel in aviation turbine fuel for international flight by which year? ஓகே, ஸோ நம்ம எத்தனால் பிளெண்டிங்கில் வெஹிக்கிளுக்கு மட்டும் தரல, ஏவியேஷன் அதாவது வந்து ஃப்ளைட்டோட இதுலேயுமே வந்து சஸ்டைனபிளாக வந்து ஃபியூயல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பிளெண்டிங் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5% வந்து 2030. ஓகேங்களா, 5%. 1% வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2027, 2% வந்து 2028, 5% வந்து 2030. ஓகேங்களா, 5%. ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் யார்? கிஞ்சரப்பு ரெட்டியா, அவர் பேர் என்ன? கிஞ்சரப்பு ரெட்டின்னு தான் நினைக்கிறேன் அவரோட பேர். ஓகே, இங்கே பார்த்துங்க, இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க நல்லா, ஏன்னா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஓகே. இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் இங்கே இருக்குது, கனடா, மோன்ட்ரியல், கனடா.
ஓகே, கனடா மோன்ட்ரியலில் இருக்குது. ஓகே, இதில் வேறு என்ன இருக்குது? 49வது மீட்டிங் வந்து அங்கே தான் நடந்தது. ஓகேங்களா, கனடாவில் தான் நடந்தது. அவ்வளோதான். ஓகே, ஏவியேஷன் வந்து நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் வந்து 2050 டார்கெட் வச்சுருக்கோம். ஓகே, யார்? யுனைடெட் நேஷன். ஓகேவா, இதில் இந்த கார்கோ இதுலேயுமே வந்து ஷிப்பிங்லேயும் வந்து 2050 தான் நெட் ஜீரோ. ஓகே, அக்கார்டிங் டு தி அப்டேட்டட் சிஸ்மிக் ஜோனேஷன் மேப் ஆஃப் இந்தியா ரிலீஸ்டு பை பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த பிளேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இருக்குது, எந்த ஜோன் வந்து ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. யார் ரிலீஸ் பண்ணுறா? பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஓகே, இதில் வந்து எந்த ரீஜன் வந்து ஹை ரிஸ்க் கேட்டகரினா என்டையர் ஹிமாலயன் ஆர்க்கு. ஓகே, ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர் டு அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும். ஓகே, அதான் வந்து சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது வந்து ஹூ ரிமைண்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆர்ம் ப்ரொடியூசர். ஓகே, கண்டிப்பாக அமெரிக்காக்காரர் தான். சண்டை எப்போல்லாம் நடக்குதோ அப்போல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அமெரிக்காக்காரங்களுக்கு குஷி. ஏன்னா வந்து ஆம் வந்து சேல் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் லெவலில். உக்ரைன் பிரச்சனை நடந்தது, ஆம் சேல் பண்ணாங்க. பாகிஸ்தானுக்கு ஆம் சேல் பண்ணாங்க. மிடில் ஈஸ்ட்டுக்கு ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு ஆம் சேல் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து ஆம் சேல் அப்படிங்கிறது நமக்கும் வந்து நம்மளும் வாங்குகிறோம். ஓகேங்களா, நம்ம வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக வாங்குகிறோம். அப்புறம் ஒரு சில இந்த கண்ட்ரீஸும் வாங்குகிறாங்க, ஏஷியா பசிபிக் கண்ட்ரீஸும் வாங்குகிறாங்க. ஓகேங்களா, என்ன போர் நடந்தால் யாருக்கு லாபமோ நஷ்டமோ தெரியாது, அமெரிக்காக்காரனுக்கு லாபம் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். ஓகே, லாக்ஹெட் மார்டின் அவங்க தான் வந்து ஹையஸ்ட் சேல் சிப்ரியில் வந்து இருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 44 நினைக்கிறேன், 44, 58, 91. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட், பாரத் எலக்ட்ரிக் லிமிடெட், மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட். ஓகே, அந்த 3. ஓகே, நம்பர் பிளேஸ் 44. 44, 58, 44. இங்கே 44 ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் வந்து இது ரிலீஸ் பண்ணுறாங்க. 44வது பிளேஸில் எங்கடாது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட். பெல்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா 58வது பிளேஸு. மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா 91வது பிளேஸ். ஓகே, இதை தாண்டி வேறு என்ன கேட்க போகிறாங்க, யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதான். ஓகே, இதில் வந்து இந்தியா கம்பெனி இது ஹையஸ்ட் ரேங்கிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் 44வது பிளேஸ். அடுத்தது வந்து வாட் இஸ் பிரைமரி நேச்சர் ஆஃப் எல்ஐசியோடைய பீமா கவச் பிளான். ஓகே, பீமா கவச் பிளான், எல்ஐசியினுடைய பீமா கவச் பிளான். எல்ஐசி நமக்கு தெரியும், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் 1938 ஆக்ட். ஓகே, இன்சூரன்ஸ் ஆக்ட். எல்ஐசி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸு. துரைசாமி வந்து எம்டி அண்ட் சிஓ. ஓகே, ஸோ இந்த கவச் அப்படிங்கிறது, பீமா கவச் அப்படிங்கிறது என்னது? நான் லிங்க்டு, நான் பார்ட்டிசிபேட்டரி, பியூர் ரிஸ்க் ப்ரொடெக்ஷன். ஓகேவா, ஸோ ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் பற்றி ஒரு சில அவேர்னஸ் இல்லை. உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் இல்லை. ஓகேயா, சில பேர் வந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸும் லைஃப் இன்சூரன்ஸும் ஒன்று நினச்சிருக்கீங்க. இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான், ஆனால் வந்து ஒன்று கிடையாது. ஓகேவா, ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து மைண்டில் ஃபுல்லாக ஏற்றி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறீங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து பாலிசி டேர்ம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பாலிசி டேர்ம் 25 வருஷம். ஓகேவா, ஆனால் ப்ரீமியம் டேர்ம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இது வந்து 20 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது இயர்லி ப்ரீமியம் கட்டுறோம் இல்லையா, அந்த இயர் வந்து 20 வருஷம் ப்ரீமியம் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த 20 வருஷம் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் கட்டணும், ப்ரீமியம் டேர்மு. ஸோ இந்த 25 வருஷம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுங்க அது பேர் என்ன, பாலிசி டேர்ம். ஓகே, பாலிசி டேர்ம். இந்த 20 வருஷம் கிடச்சதுக்கப்புறம் அந்த 5 வருஷம் வந்து நீங்கள் கட்ட தேவையில்லை. ஸோ இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சம்ம மெச்சூர் ஆகும். ஓகேயா, ஸோ அந்த மெச்சூர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அது லைஃப் இன்சூரன்ஸ் போட்டால் மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறாங்க ஒரு எக்ஸ் அப்படிங்கிற பர்சன் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறாங்க அப்படின்னா அவருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஸோ இந்த 25 வருஷம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 25 வருஷத்துக்குள்ளே அவர் இறந்துட்டால் மட்டும்தான் அவருக்கு வந்து பெனிஃபிட். ஓகே, இறந்துட்டால் மட்டும்தான் பெனிஃபிட்டு. அவருக்கு இந்த மெச்சூரிட்டி
25 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஓகே, எந்த பெனிஃபிட்டும் அப்படி கிடையாது. ஸோ அவர் வந்து ஓவர் டிராஃப்ட் எதுவுமே வந்து எடுக்கவும் முடியாது. ஸோ எந்த ஒரு பலனும் அனுபவிக்க முடியாது. டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்தளவுக்கு இறந்தால் மட்டும்தான் அதுவும் அவங்க ஃபேமிலிக்கு போகுமே தவிர மற்றபடி அவரோட பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் லைஃப் இன்சூரன்ஸில் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஆனால் 25 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 20 வருஷம் தான் ப்ரீமியம் வந்து பே பண்ணுவீங்க. ஸோ 5 வருஷம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த இன்டர்மினிட்டி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பல்க் மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படிங்கிறது தருவாங்க. ஒரு சில பெனிஃபிட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, அதுதான் இது ரெண்டுக்கும் வித்தியாசம். ஓகே, இப்போ நான் லிங்க்டு நான் பார்ட்டிசிபேட்டரி பியூர் ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் பிளான் அப்படிங்கிறது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் தான் இந்த கவச். ஓகே, கவச். ஓகே, அவ்வளோதான் விஷயங்க. இது ஒன்றும் பெரிய கம்பு சுற்றுற விஷயம்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ், கவச் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ். 86 ஃபஸ்ட்டு லைஃபு, 87 டேர்ம் இன்சூரன்ஸ், சாரி கவச். ஓகே, இல்லைங்க அது வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஓகே, இதில் வந்து இது முக்கியமானது என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், இது கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி இன் கேஸ் ஆஃப் இன்ஷூர்டு அன்ஃபார்ச்சுனேட் டெத் டியூரிங் த பாலிசி டேர்ம், அப்போ மட்டும்தான் வந்து அனுபவிக்க முடியும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இதில் வந்து ஒரு சில க்ரைட்டீரியா தந்திருக்காங்க. ஓகே, என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து 17 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கணும் மினிமம். ஓகே, மினிமம் இருக்கணும். மினிமம் ஏஜ் மெச்சூரிட்டி அப்போ 28 வயசு. ஓகே, மினிமம் ஏஜ் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்போ 18 வயசில் ஜாயின் பண்ணி 28 வயசு வரைக்கும் நீங்கள் கட்டியிருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷமோ இல்லை 6 வருஷமோ டேர்ம் படி வந்து உங்களுக்கு பாலிசிஸ் நிறைய இருக்கும். ஓகே, அதில் வந்து நீங்கள் அறுவடை அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் வந்து 100. ஓகேவா? அடுத்து வந்து குறைஞ்சது வந்து உங்களுக்கு 2 கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் அஷ்யூர்ட். ஓகேவா? சம் அஷ்யூர்ட். மேக்ஸிமம் வந்து பாலிசி டேர்ம் வந்து 82 இயருங்க. 82 இயர். ஓகே, 82 இயர். அடேங்க அப்பா. ஓகே, இவ்வளோதான் விஷயங்க. அடுத்து வந்து பாலிசி நேச்சர் ஆஃப் எல்ஐசி ப்ரொடெக்ஷன் ப்ளஸ். ஓகே, இது 86. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லிங்க்டு இண்டிவிஜுவல் சேவிங். ஓகே, ஸோ இதில் பார்த்துங்க லைஃப் கவர் வித் சேவிங் பொட்டன்ஷியல் அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த இதில் வந்து கிடைக்கும் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் இதுலேயும் 18, 65. ஓகே, 25 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து பாலிசி டேர்ம் அப்படிங்கிறது இருக்கும். ரீச்சிங் அப் டு 90 இயர்ஸு. அவ்வளோதான் விஷயங்க. அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஏன்னா இந்த குறைஞ்ச டைமில் இவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்க. 2 வீடியோ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 மணி நேரம் ஒரு வீக்குக்கே நம்ம 3 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 வீக் இருக்குது. 3 மணி நேரம் 3 × 4 12 மணி நேரம். நான் எப்போ எடுத்து எப்போ கிளியர் பண்ணி என்ன ஆவேன் அப்படின்னு எனக்கே தெரியல. ஓகே, ஹூ ஹாஸ் பீன் ரீசென்ட்லி அப்பாயிண்டட் த யுனைடெட் நேஷன் ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர் இன் இந்தியா பை UN செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ குட்டரஸ். ஓகே, யுனைடெட் நேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1945 அக்டோபர் 24. ஞாபகம் இருக்கா? 24. ஓகே, யுனெஸ்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 16, 1945. ஓகே, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது ஞாபகம் இல்லை, டேட்டு ஞாபகம் இல்லை. ஆனால் நீ இயர் வந்து 1948. ஓகே, 1948. வேறு ஏதாவது ஆர்கனைசேஷன் இருக்கா? வேறு என்ன இருக்குது? சரி, ஓகே, வேணாம் விடுங்க, இதோட போதும். இதில் யார் வந்து இது பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க? ஸ்டீஃபன் பிரிசனர். ஓகே, ஸ்டீஃபன் பிரிசனர் தான் வந்து யுனைடெட் நேஷன் ரெசிடென்ட் கோஆர்டினேட்டராக வந்து இந்தியாவில் வந்து போட்டிருக்காங்க. யுனைடெட் நேஷன் செக்ரட்டரி ஆண்டோனியோ குட்ரஸ். ஓகேங்களா? ஓகே, ஆண்டோனியோ குட்ரஸ். ஓகே, அவர் எத்தனை இது வரைக்கும் இருப்பார் அப்படின்னா till 29 வரைக்கும். ஓகேவா? till 29. ஓகேவா? till 29. இந்தியன் நேவி டே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டிசம்பர் 4 வந்து இந்தியன் நேவி டே. டிசம்பர் 4 வந்து இந்தியன் நேவி டே. ஓகே, இந்தியன் நேவியினுடைய ஹெட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் கே திரிபாதி அவர் தான். ஓகே, இங்கே கொடுத்துருங்க பாருங்கள், தினேஷ் கே திரிபாதி. ஓகே, அவ்வளோதான். தீம் வந்து காம்பேக்ட், ரெடி, கொஹென்சிவ், கிரெடிபிள் அண்ட் ஆத்மா நிர்பர் ஃபோர்ஸ். அடுத்தது சாயில் டே வந்து டிசம்பர் 5.
டிசம்பர் 5 சாயில் டே டிசம்பர் 5. அவ்வளோதான். ஓகே இது என்ன அப்படின்னா இட்டாலியன் டென்னிஸ் லெஜண்ட் நிக்கோலா பிட்ராங்கலி. ஓகே நிக்கோலா பிட்ராங்கலி. இன்கரெக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே இதெல்லாம் கேட்பாங்களான்னு தெரியாது. ஸோ இன்கரெக்ட் வந்து அவர் விம்பிள்டன் வந்து ஜெயிச்சதை வச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கும் படித்து வச்சுங்க. ஸோ அவரை பற்றி கொஞ்சம் நான் சொல்கிறேன். இட்டாலியை சேர்ந்த பிளேயர். ஓகேங்களா? நிக்கோலா அவரோட பேர் 92 வயதில் காலமாகி விட்டார். கிராண்ட் ஸ்லாம் சிங்கிள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இட்டாலியன், அதனால் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இட்டாலியன் டு வின் த கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் பை வின்னிங் த ஃப்ரெஞ்ச் ஓப்பன் ஜெயிச்சு அவர் வந்து கிராண்ட் ஸ்லாம் ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஓகே எப்போ? 1951. ஓகே இதில் வேறு என்ன இருக்குது? தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விம்பிள்டன் யார் ஜெயிச்சா? விம்பிள்டன் வந்து யூகேயில் நடக்கக்கூடியது. விம்பிள்டன் யார் ஜெயிச்சா? அவர் பேர் என்ன? ஜெய்னிக் சின்னர் இல்லை, ஜெய்னிக் சின்னர் தான். சின்னர் இட்டாலியை சேர்ந்தவர். கார்லஸ் அல்கரஸ் அவர் வந்து பீட் பண்ணார். ஓகேவா? நிவேஷக் ஷிவிர், இது 1000 டைம் பார்த்தாச்சு. நிவேஷக் ஷிவிர் எந்த 2 இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க? ஓகே IEPFA செபி 2 பேரும் சேர்ந்தா. ஸோ ஓகே இது வந்து 2016 லான்ச் பண்ணப்பட்டது IEPFA. நிவேஷக் ஷிவிர் ஜெய்ப்பூரில் லான்ச் பண்ணாங்க. ஓகே வேறு என்னது? வேறு இது IEPFA வந்து கார்ப்பரேட் அஃபேர்ஸுக்கு கீழே வருங்க. ஓகேவா? கார்ப்பரேட் அஃபேர்ஸுக்கு கீழே வரும். ஓகே அடுத்தது வந்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஃபார் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரிசீவ்டு செபிஸ் இன் பிரின்சிபல் அப்ரூவல். ஸோ எதுக்காக இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க? ராஜ்மார்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டாக வந்து அவங்களோட பேரை இது பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. என்னவா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ராஜ்மார்க் பேர் வந்து ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு வந்து மற்றதெல்லாம் ஞாபகம் வச்சுல அப்படின்னா மனப்பாடம் பண்ணுறதுக்கு வந்து இந்த ராஜ்மார்க் அப்படிங்கிறத எப்படியா மைண்டில் போட்டு வச்சுங்க. ஓகே ராஜ்மார்க். ஓகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இது ஓகேங்களா ட்ரஸ்ட்டு. ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட் வந்து எவ்வளோ வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 லட்சத்துலேருந்து 1 கோடியிலேருந்து 25 லட்சமாக வந்து குறைச்சிருக்காங்க. 25 லட்சமாக ஒரு லாட். ஓகேவா? ஓகே இது வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். ஓகே ஜெருசலம் மாஸ்டர் செஸ் டோர்னமெண்ட் வந்து யார் ஜெயிச்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து யார் ஜெயிச்சாங்கன்னா அர்ஜுன் எரிகேசி. ஜெருசலம் இது இஸ்ரேல். ஓகே அர்ஜுன் எரிகேசி யார் டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த். ஓகேவா? ஸோ இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா ப்ரைஸ் மணி வந்து பார்த்துக்கணும். ஓகே ஜெருசலம் அப்படிங்கிறது இஸ்ரேல். ஓகே 2 பேருமே இந்தியன்ஸ் தான். ஃபைனல் ப்ரைஸ் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55,000 டாலர். அடேங்கப்பா 55 × 9 அப்படின்னு போட்டால் 50 லட்சம் ரூபாயா ப்ரைஸ் மணி. நல்லா இருக்கே. பேசாமல் நானும் செஸ் ஆடி பழகியிருந்தா இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியரில் வந்து பாட்டு பாடி 60 லட்சம் வீடு வாங்கின மாதிரி செஸ் ஆடியே வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் போல். ஓகே விஸ்வநாதன் ஆனதுக்கு 35,000 கோடி சாரி 35,000 டாலர். ஓகே $35,000 35 அப்படின்னா ஒரு 32 லட்சம் 33 லட்சம் வரும். ஓகேவா? எஸ் அடுத்தது 20வது செஷன் எதோடது? யுனெஸ்கோவினுடைய இன்டர் கான்டினென்டல் கமிட்டி எங்கே நடந்தது? நியூ டெல்லியில் நடந்தது. ஓகேங்களா? இன்டேஞ்சிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். ஓகே எதுக்காக இந்த மீட்டிங் வந்து எதுக்காக நடந்தது அப்படின்னா இன்டேஞ்சிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை சேஃப்கார்ட் பண்ணணும். இந்த மீட்டிங் எங்கே நடந்தது அப்படின்னா நியூ டெல்லி. எடிஷன் ரொம்ப முக்கியம், 20வது எடிஷன். ஓகேவா? ஸோ இதில் தான் வந்து இந்தியாவினுடைய 16வது இன்டேஞ்சிபிள் ஹெரிட்டேஜாக வந்து திவாலி தான் சொல்லுவாங்க. திவாலி. ஓகே 16ஆவதாக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே கர்பா டான்ஸ் வந்து குஜராத். ஸோ ஏன் சொன்னேன்னு தெரில, திடீர்னு தோணுச்சு சொன்னேன். ஞாபகம் வச்சுங்க, திடீர்னு கேட்டாலும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 20வது செஷன். ஓகேவா? ஓகே ஓகே 15 இருக்குது. ரீசெண்டாக வந்து இது ஆட் பண்ணியிருக்காங்க. தீபாவளி ஆட் பண்ணதுனால 16ஆவதாக வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த இயர் வந்து நாமினேட் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகப்பர்வா. ஓகே சீத்தா மகப்பர்வா அப்படிங்கிறது வந்து நாமினேட் ஆகிருக்கு.
ஆப்ஷனில் வச்சாங்க அப்படின்னா போடுறதுக்கு நீங்கள் பார்த்து வச்சுங்க. மகாபர்வா ஓகே. ஸோ அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இங்கடா ஸ்பேஸ் ஒன்றையும் காணோம். ஓகே, இங்கே எழுதிட்டுமா? ஓகே. யுனெஸ்கோவினுடைய கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் நெட்வொர்க் எதுக்கு? கேஸ்ட்ரானமி. ஓகே, கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் நெட்வொர்க் கேஸ்ட்ரானமி எது செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னா லக்னோ. ஓகே, ஸோ அடுத்து வந்து 43வது யுனெஸ்கோவுடைய ஜெனரல் கான்ஃபரன்ஸ். யுனெஸ்கோவினுடைய ஜெனரல் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்தது? சமர்கந்த், உஸ்பெகிஸ்தான். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம கண்ட்ரி வந்து இதில் ஜாயின் பண்ணியிருந்தோம், எக்ஸிக்யூட்டிவ் போர்டில் ஜாயின் பண்ணியிருந்தோம். மொத்தம் எக்ஸிக்யூட்டிவ் போர்டு வந்து 58 மெம்பர்ஸ். ஓகே, ஞாபகம் இருக்கா? எக்ஸிக்யூட்டிவ் போர்டு டோட்டல் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 193 கரெக்டாக 193. ஓகே, பரவாயில்ல, நம்ம மைண்டு கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்குது, நேற்று படித்ததெல்லாம். ஓகே, வேறு என்ன இருக்குது யுனெஸ்கோ பற்றி? வேறு என்ன ரீசெண்டாக வந்து இதனுடைய டைரக்டர் ஜெனரல் வந்து மாற்றுறாங்க, ஞாபகம் இருக்கா? டைரக்டர் ஜெனரல். ஸோ அவர் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேர் என்ன? காலித், இங்கே KH வரும், காலித் அகமது எல் எனானி. இவர் வந்து ஈஜிப்டை சேர்ந்தவர். ஓகேவா? ஆட்ரே அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து அவரோட டெனியர் முடிஞ்சிச்சு, இப்போ வந்து இவரை போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஓகே, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதிலே இருக்குது. நம்ம வந்து இதில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். 20வது செஷன் எங்கே நடந்தது? டெல்லியில் நடந்தது. எதுக்காக அப்படின்னா சேஃப்கார்டிங் இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். ஓகே, ஈஜிப்டுடைய காலித் எல் எனானி. ஓகேங்களா? 12வது. ஓகே, 12 ரொம்ப முக்கியம். யுனெஸ்கோவினுடைய டைரக்டர் ஜெனரலாக வந்து போட்டிருக்காங்க 4 வருஷத்துக்கு. ஓகே, லக்னோ வந்து பார்த்தா கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி. ஓகேங்களா? செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, நவம்பரில் வந்து கான்ஸ்டியூஷன் டே, இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன் டே வந்து சஃபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட்டில். ஓகே, ட்ரிபியூட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கான்ஸ்டியூஷன் டே வந்து எப்போது? நவம்பர் 26 வந்து எவ்ரி இயர் வந்து இந்தியா வந்து கான்ஸ்டியூஷன் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது வேறு என்ன இருக்குது? வேறு அடுத்தது வந்து கோல்டு டெசர்ட் பயோஃபியர் ரிசர்வ். ஓகேவா? இது எங்கே இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது. இது வந்து யுனெஸ்கோவினுடைய வேர்ல்டு பயோஃபியர் ரிசர்வாக வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? பயோஃபியர் ரிசர்வா எதுக்கு? யுனெஸ்கோவினுடைய வேர்ல்டு பயோஃபியர் ரிசர்வ். ஓகே, கோல்டு டெசர்ட்டு. இது வந்து 13வது பயோஃபியர் ரிசர்வ். ஓகே, பயோஃபியர் ரிசர்வ். ஓகே, ஓகே, இது வந்து ரெக்கமெண்டேஷன் மகாபர்வா. ஓகேவா? ஆன்ஷியன்ட் புத்திஸ்ட் சைட் சார்நாத். ஓகே, எங்கே இருக்குது? சார்நாத் எங்கே இருக்குது? யூபி. ஓகேவா? யூபியில் இருக்குது. அடுத்தது யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து வித்ரா பண்ணிட்டாங்க, அது தேவையில்லை. மராத்தா லேண்ட்ஸ்கேப் வந்து 44வது இதாக வந்து வாங்கியிருக்காங்க. மும்பையினுடைய மும்பைங்கிற இங்கடா ஸ்பேஸ் ஒன்றுமே இல்லையே, இங்கே எழுதலாம். ஓகே, மகாராஷ்டிராவினுடைய 6வது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எல்லோரா கேவ். ஃபஸ்ட்டு கிடையாது, நான் ஆர்டர் எழுதலை, மைண்டில் வர்றது எல்லோரா, அஜந்தா கேவு. அதுக்கப்புறம் எலிஃபெண்ட்டு. 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜா டெர்மினஸ். 5வது வந்து விக்டோரியா ஆர்கிடெக்சர்னு ஒன்று இருக்குது. விக்டோரியன் ஆர்கிடெக்சர். 6வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பேர் என்ன? மராத்தா லேண்ட்ஸ்கேப். ஓகேவா? ஓகே, ஏன்னா வந்து இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது கேட்டிருந்தாங்க, இபிஎஃப்ஓவில் வந்து நிறையா யுனெஸ்கோ பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து படித்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஓகே, சல்கான் ஃபாசில் ஃபியூயல் வந்து யூபியில் இருக்குது. ஓகேங்களா? சல்கான் ஃபாசில் ஃபியூயல் வந்து யூபியிலே இருக்குது. அவ்வளோதான். ஓகே, வேறு ஏதாவது பார்க்க வேண்டியது இருக்கா? இதில் வந்து நாட்டியஸ்திராவும் பகவத்கீதையும் வந்து இதில் பண்ணியிருந்தாங்க. மெமரி ஆஃப் வேர்ல்டு ரெஜிஸ்டரில் வந்து ஆன்ஷியன்ட் இந்தியா சைட்டாக வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பழசுக்கு போயிடும், அதனால் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. யுனெஸ்கோ வந்து நவம்பர் 16 பாரிஸ் ஃப்ரான்ஸு. இது மட்டும் பார்த்துங்க. ஓகே, 30 கல்ச்சுரல், 7 நேச்சுரல், 1 வந்து மிக்ஸ்டு. கல்ச்சுரல் 36. ஓகே, 36 கல்ச்சுரல். ஓகே, அடுத்து வந்து புக்கு பாரத் தட் இஸ் இந்தியா ரீக்ளைமிங் அவர் ரியல் ஐடென்டிட்டி. ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, யார் எழுதுனதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே,
அவரோட பேர் வந்து அபிஜித் ஜோயாக் எழுதின புக்கு பாரத் தட் இஸ் இந்தியா. ஓகேவா. அடுத்தது வந்து மோகன் அண்ட் முகமது. ஓகே, மோகன் முகமது, காந்தி ஜின்னா அண்டு பிரேக்கப் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. ஓகே, மேக்நாத் தேசாய். ஓகே, தோசையை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்க, ரெண்டாக பிரிச்சுட்டாங்க தோசையை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்க. மேக்நாத் தேசாய், முகமது அண்டு மோகன். ஓகேயா, முகமது அண்டு மோகன். அடுத்து வந்து த கிரேட் சாங்ஷன் ஹேக், உர்ஜித் பட்டேல். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 24வது கவர்னர். ஓகே, ஆர்பிஐனுடைய கவர்னர். ஓகேவா. 23 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரகுராம் ராஜன். ஓகே, அடுத்து வந்து யூனியன் மினிஸ்ட்ரி. விச் யூனியன் மினிஸ்ட்ரி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் த ரீவேம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம்னா பவர். ஓகே, ஸோ பவர் செக்டார் வந்து இப்போ எப்படி ரோட் ஹைவே இருக்குது அது மாதிரி பவர் செக்டாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த ரீவேம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம். ஓகேவா. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது? எந்த மினிஸ்ட்ரி? பவர் மினிஸ்ட்ரி. ஓகேவா. இதுக்கு எத்தனை லட்சம்? 3 லட்சம். இங்கே 3 லட்சம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் வந்து இந்த 5 வருஷம். ஓகேவா. 15th ஃபினான்ஷியல் கமிஷன். 15th ஃபினான்ஷியல் கமிஷன். ஓகேவா. அரவிந்த் பனகாரியா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சாரி 16 தான் அரவிந்த் பனகாரியா. இது வந்து நந்தகிஷோர். ஓகேவா. 5 வருஷத்துக்கு. ஓகே, வேறு என்ன அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுக்கு எவ்வளோ பட்ஜெட்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட்ஜெட் வந்து 3.03 கோடி. 3.03 5 வருஷங்க. ஓகேவா. அடுத்தது விச் டூ பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் இதுக்கு ஹேவ் பீன் நாமினேட்டட் நோடல் ஏஜென்சி ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இந்த ஓகே ரீவேம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதை வந்து எந்த நோடல் ஏஜென்சி கொடுத்துருக்காங்க? ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். ஓகே, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் ரெண்டுமே வந்து என்பிஎஃப்சி. ஓகே, ஆனால் இது வந்து ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் வந்து சப்சிடரி ஆஃப் பிஎஃப்ஓ. ஓகே, பிஎஃப்சி. இது வந்து பரிந்தர் சோப்ரா ஹெட்டு. இதோட பேர் வந்து ஸ்ரீவாஸ்தவான்னு வரும். அவர் பேர் நான் அஜய் ஸ்ரீவாஸ்தவாவா. ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் ஞாபகம் இல்லையே. ச்சே, என்னடா வாழ்க்கை, படித்தா ஞாபகம் இல்லாமல் போயிடுது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் தி யங்கஸ்ட் பிளேயர் டு ஹேவ் எவர் பீன் சோல்டு. ஓகே, யங்கஸ்ட் பிளேயர். ஓகே, WPLங்க, உமன் ப்ரீமியர் லீக்கு ஆக்ஷன். உமன் ப்ரீமியர் லீக்கு 4th உமன் ப்ரீமியர் லீக்கு நடக்க போகுது. ஓகேங்களா, நடந்துக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ இதில் யார் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஆக்ஷனில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தியா யாதவ். ஸோ எந்த டீமுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல். ஸோ ஓகே, டி ஃபார் டெல்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. யங்கஸ்ட் பிளேயர். ஓகே, சைன் பண்ணியிருக்காங்க, 16 வயசு. ஓகே, ஆனால் ஐபிஎல்ல வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பையன் பேர் என்ன, வைபவ் சூரியவன்சி 13 வயசில். ஓகேங்களா. ஸோ யோசிச்சு பார்த்தா நான்லாம் 13 வயசில் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஜெட்டிக்ஸில் வந்து இது பார்த்துக்கிட்டு இருந்தேன், பவர் ரேஞ்சர்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன், டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க, நான் வந்து அடம் பிடிச்சி பவர் ரேஞ்சர்ஸ் வந்து பார்ப்பேன். ஆனால் இந்த பையன் என்னடான்னா 13 வயசில் வந்து ஐபிஎல்ல வந்து எடுத்திருக்காங்க. ராஜஸ்தான் டீமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கவருக்கு மேலே ஒரு அடிப்பான் பாருங்க, 6 ஃபஸ்ட்டு பாலு. நல்லா பயந்துட்டேன். சரி, உண்மையானவே அவனுக்கு 13 வயசில் ஆச்சா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ எவ்வளோ கோடின்னு பார்த்துங்க, 1.1 கோடி. பாடா, லைட்டாக ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருக்குது. 1.1 கோடி. ஓகே, ஸோ இவங்களை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டலுக்கு வந்து 10 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. ஓகேவா. யார்? தியா யாதவ். ஓகேவா. ஓகே, அது இந்தியாவுடைய சோலார் கெப்பாசிட்டி வந்து 2025 எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 129 ஜிகாவாட்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி. ஓகே, டார்கெட் எவ்வளவு? 2030 500 ஜிகாவாட். ஓகே, இப்போ நம்ம 129 அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, சிக்னிஃபிகண்ட் ரைஸ் இன் ஃப்ரம் விச் இயர் அண்ட் கெப்பாசிட்டி. ஓகே, 2014 தான் கணக்கெடுப்பாங்க. ஏன்னா வந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் இருந்தது 10 வருஷம். ஸோ அதிலிருந்து அப்போ வந்து 3 ஜிகாவாட் தான் இருந்தது. இப்போ 129 ஜிகாவாட் ஆட்டா. பாவமே, கிட்டத்தட்ட எவ்வளோ மடங்கு? கிட்டத்தட்ட 43 மடங்கு அதிகமாக இருக்குங்க. 43 மடங்கு அதிகமாக இருக்குது. பா, ஹியூஜ். ஓகேவா, ஹியூஜ். ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு 24
லட்சம் ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரூஃப்டாப் சோலார் வந்து டிசம்பர் வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ரூஃப்டாப் சோலார் வந்து 1 கோடி வீட்டு மனைகளுக்கு வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து ரூஃப்டாப் சோலார். ஓகேங்களா, எப்போ 2027 ஞாபகம் இருக்கா? ஓகே, இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 40 லட்சத்தை வந்து நாங்கள் எஸ்பிஐ நாங்களே வந்து லோன் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு ஏஸ் ஆஃப் நவ் டிசம்பர் 2025 கிட்டத்தட்ட 24 லட்சம் வீடுகள் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ ரீசெண்டாக வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஒரு 650 கோடி 650 மில்லியன் டாலர் தந்தாங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியாவுக்கு சோலார் எனர்ஜிக்காக தந்தாங்க. ஓகேவா, சோலார் எனர்ஜிக்காக தந்தாங்க. ஓகே, வேறு டவுட் இருக்கா? ஓகே, பிஎம் குசும் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 9.2 ஹவுஸ் ஸ்டாண்டர்ட் சோலார் பம்ப்ஸ் வந்து தந்திருக்காங்க. 2019 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம். ஓகேவா, ஓகே. ஸோ அக்கார்டிங் டு இரேனா அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ரினியூவபிள் எனர்ஜி ஏஜென்சி. இது எங்கே இருக்குது? ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அபுதாபி, யூஏஇ அபுதாபி. ஓகேவா, யூஏஇ அபுதாபி இரேனா. ஓகேவா, ஓகே. இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3rd சோலார். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு யார்? பேர் என்ன? சைனா, செகண்டு யூஎஸ்ஏ. ஓகே, தேர்டு வந்து நம்ம. விண்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம 4th, சைனா தான் ஃபஸ்ட்டு. குளோபலாக வந்து இன்ஸ்டால் பண்ண ரினியூவபிள் எனர்ஜியில் நம்ம 4th. ஓகேங்களா, சைனா தான் ஃபஸ்ட்டு. ஓகே, சரி, கேட்க மாட்டான் கொஸ்டின் வந்து இதில் வரவே வராது. ஓகேங்களா, இந்தியாவோட பிளேஸ் வேணால் கேட்பாங்களே தவிர ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே தெரியும் ஃபஸ்ட்டு பிளேஸு யூஎஸ்ஏ இல்லை சைனாவாக இருக்கும். ஆப்ஷன் வந்து ரெண்டுக்கு கொண்டு வந்துடலாம். அதனால் வந்து ஆப்ஷன் இது கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஏதாவது ஒரு கண்ட்ரி தந்துருந்தாங்க அப்படின்னா தான் கேட்பாங்க. காஃபி எக்ஸ்போர்ட்டில் எந்த கண்ட்ரி ஃபஸ்ட்டு? கென்யா இருந்துச்சு, அது கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி விஷயங்கள். இந்தியா வந்து 7th நினைக்கிறேன். ஓகேவா, ஓகே. ஆஸ் ஆஃப் அக்டோபர் 2025 சோலார் கெப்பாசிட்டி சர்ஜ்டு 130 GW. ஓகே. இந்தியா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எத்தனாவது பிளேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க? 3வது பிளேஸ். இப்போ பார்த்தோம் இல்லையா? ஓகே, ஸோ நம்ம வந்து பிஹைண்ட் சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் அடுத்தபடியாக இருக்கும். ஓகே. விச் டே செலிப்ரேட்டட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டே? எந்த வருஷம்? எந்த நாள்? 7th டிசம்பர். ஓகே, 7th டிசம்பர். ஓகேவா, டிசம்பர் 4th வந்து நேவி டே. டிசம்பர் 5th வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சாயில் டே. டிசம்பர் 7th வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ளாகு டே. ஓகேங்களா, இதுக்கப்புறம் இன்னொரு டே ஏதோ பார்த்தோமே, நவம்பர் 26 வந்து கான்ஸ்டியூஷன் டே. ரைட்டா? எஸ், ஏதாவது ஒரு வகையில் வந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு லாபம் தான். வேறு என்ன? ஓகே, அடுத்தது வந்து வாட் வாஸ் தி ஒன் ஆஃப் த கீ அவுட்கம்ஸ் ஆஃப் ரீசன்ட் விசிட் ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் டிசம்பர். ஓகே, ஸோ என்ன வந்து கீ இதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னது? ஓகே, சைனிங் ஆஃப் லேபர் அண்ட் மொபிலிட்டி அக்ரிமெண்ட். ஓகே, சைனிங் ஆஃப் லேபர் அண்ட் மொபிலிட்டி. பேசாமல் நானே வந்து ரஷ்யாவுக்கு போயிடலான் இருக்கேன். எவ்வளோ நாள் தான் படித்து இது பண்ணுறது. ரஷ்யாவுக்கு போனோம் அப்படின்னா பாப்புலேஷனும் அது கம்மி, காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் கம்மி, கவர்மெண்ட்டே எல்லாமே தந்துடும். போய் ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு வந்தோம்னா போதும். ஆனால் கூப்பிட்டு போயிட்டு உக்ரைன் கூட போர் செய்கிறதுக்கு ஃப்ரண்ட்லைன் சோல்ஜராக நிற்க வச்சிட்டாங்க அப்படின்னா அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் வந்து இது பண்ணியிருக்காங்க நம்ம அக்ரிமெண்ட். ஓகே, எதுக்காக அப்படின்னா இந்தியா ரஷ்யா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இனிமேல் 2000 ஆண்டில் போட்டோம். இப்போ 25 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ அதை முன்னிட்டு தான் இந்த சில விஷயங்கள். ஓகேங்களா, விளாடிமிர் புட்டின் வந்து இப்போ விசிட் வந்திருந்தார். ஞாபகம் இருக்கா? 23வது இந்தியா ரஷ்யா சமிட் எங்கே நடந்தது? டெல்லியில் நடந்தது. 24 வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அங்கே போவார். 23. ஓகே, 23 ஞாபகம் வச்சுக்க. 23 எப்படியா இந்த நம்பர் ஞாபகம் வைக்கிறது? 2 3 அடுத்தடுத்து வருது. ஓகேவா, ஓகே. அடுத்தது விச் ஆனுவல் சமிட்? ஓகே, 23வது. ஓகேங்களா, 23. அவ்வளோதான். ஏன் மூச்சு வாங்குதுன்னு தெரியலையே. வேறு என்ன இருக்குது? ஓகே, இதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமானதை விட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா,
ஓகே. கொஸ்டின் வந்து இது முக்கியம். 68.7 பைலேட்டரல் ட்ரேட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. 2030 வந்து 10 பில்லியன். ஓகேவா? தமிழ்நாட்டில் கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்குது. ஸோ நமக்கு கேட்பாங்களா? ஸோ ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம் தானே. கூடங்குளம் அணுமின் நிலையம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது. ஸோ சவுத் இந்தியாவோட 5 ஸ்டேட்ஸ் தான் வந்து ஆப்ஷனாக தருவாங்க. ஓகே. ரஷ்யன் பிரசிடென்ட் ஓகே 30 நாள் டூரிஸ்ட் விசா வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே. வேறு என்ன? மல்டிலேட்ரலிசம் அப்படிங்கிறத கொண்டு வரணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே. இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸில் வந்து வரப்போகிறதா வந்து ஃபார்முலா தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஃபார்முலா நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸை 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2024 to 2028 பட்ஜெட் ஒதுக்கியிருந்தாங்க. ஓகேவா? எவ்வளவு? இல்லை 150 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருந்தாங்க. ஓகேவா? ஞாபகம் இருக்கா? ஓகே. இதில் வந்து 7 பிக் கேட்ஸை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. அடுத்த வருஷம் வந்து பிஎம் மோடி 2026 ரஷ்யாவில் அட்டன் பண்ணுவார். ஓகேவா? ஓகே. விச் ஃபேக்டர் primarily influenced India's caution regarding the major new defense deal? ஓகே. இப்போ டிஃபென்ஸ் டீல் போகிறது வந்து எந்த இதை வந்து இது பண்ணுது, தடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. ரிஸ்க் ஆஃப் யூஎஸ் சாங்ஷன் அண்டு யூரோப்பியன் சாங்ஷன். ஓகே. டிஃபென்ஸ் டீல் போட்டோம்னா யூரோப்பியன் சாங்ஷன் பண்ணிடுவாங்க, இவங்களும் சாங்ஷன் பண்ணிடுவாங்களே. ஓகே. இந்த வருஷம் வந்து நம்ம நிறைய அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஓகேவா? யார் யார் கூட போட்டிருக்கோம் அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வேறு பேர்கள் இருக்குது. யார் கூட? யூகே கூட போட்டிருக்கோம். யூரேஷியன் எக்கனாமிக் ட்ரேட் சம்திங் வரும் அக்ரிமெண்ட்டு. இது வந்து 5 கண்ட்ரி கூட போட்டிருந்தோம். ரஷ்யாவும் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாண்டு கூட போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கண்ட்ரி இது நியூசிலாண்டு, இன்னொரு கண்ட்ரி ஏதோ ஒரு கண்ட்ரி நியூசிலாண்டு அண்டு ஐயோ மறந்துடுச்சே. ஆஸ்திரேலியா கூட போட்டிருக்கோமா? இல்லை. நியூசிலாண்ட் அண்ட் ஈத்தியோப்பியாவா? இல்லை. யூகே கூட போட்டிருக்கோம். ஓகே. யூரோப்பியன் யூனியன் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்ஏ கூட வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஒன்றும் போடலை. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம யூஏஇ கூடயும் போட்டிருக்கோம். வேறு எந்த கண்ட்ரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு? ஏதோ ஒரு கண்ட்ரி நான் மிஸ் பண்ணுறேன். என்ன கண்ட்ரிங்கிறது எனக்கு மைண்டில் வரமாட்டேங்குது. ஓகே. அவ்வளோதாங்க. மைண்டில் வந்தது அவ்வளோதான். நம்ம வந்து இந்த பைலேட்டரல் ட்ரேட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து 2000ஆம் ஆண்டு சைன் பண்ணியிருந்தோம். விச் கண்ட்ரி ஹேஸ் பிகம் த ஃபஸ்ட்டு இன் ஆஃப்ரிக்கன் ரீஜியன் டு எலிமினேட் ஆன் செர்ஷியாசிக். ஓகே. ஆன் செர்ஷியாசிக் அப்படிங்கிறது வந்து ரிவர் பிளைண்ட்னஸ்ஸு நிகர். ஓகே. நிகர் பிளைண்ட்னஸ்ஸே நிகர் கண்ட்ரி. ஓகே. அதான் வந்து இது பண்ணியிருக்கு நிகர் அப்படிங்கிற கண்ட்ரி. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மால்தீவ்ஸ் இருக்காங்க இல்லையா, மால்தீவ்ஸ் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து சிகரெட்ஸு இந்த ஆல்கஹால் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? 2008 அப்புறம் பிறந்தவங்க. ஓகே. வேறு என்ன அவ்வளோதான். ஸோ நிகர் அப்படிங்கிறது ரிவர் பிளைண்ட்னஸ். ஓகே. அடுத்து வந்து மவுண்ட் காங்டோ. இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அருணாச்சல் பிரதேஷில் இது லொக்கேட் ஆகிருக்கு. 7042 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா இந்த இந்தியன் ஆர்மி மவுண்டனிங் டீம் வந்து ஈஸ்டர்ன் கமாண்ட் வந்து இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறியிருக்காங்க. அதுதான் நியூஸில் வந்திருக்கு. அவ்வளோதான். ஓகே. மவுண்ட் மவுண்ட் ஃபுஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்குது, ஜப்பானில் இருக்குது. ஓகே. ரீசெண்டாக வந்து 101 வயது சேர்ந்த ஒருத்தர் வந்து மலை ஏறி இருந்தார். அவர் தான் ஓல்டஸ்ட் பர்சன் டு கிளைம் ஃபுஜி மவுண்டன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதோட வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே. டிசம்பர் மாதத்துக்கே வந்து இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக்குக்கே இனி மிச்ச வீடியோவெல்லாம் நான் எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியலை. இது ஒரு 1.5 மணி நேரம், அதில் ஒரு 1.5 மணி நேரம், இதில் 1.5 மணி நேரத்துக்கு அதிகம். ஓகே. 3.25 மணி நேரங்க ஒரு வீக்குக்கு மட்டும். இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதே ஸ்பீடில் போகலாமா, இல்லை கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா, தேவையில்லாத பேச வேண்டாமா, இல்லை பேசலாமா, ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே. இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாட்டா, பை.